எல்லாரும் வந்து சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கிளாஸுக்குள்ள நாங்கள் ஒரு செமினாருக்குள்ள நாங்கள் போகலாம். ஏற்கனவே பல கிளாஸ்களில் அல்லது பல ஜூம் கிளாஸ்களில் நிறைய பேர் இருக்கிற சில பேர் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. எம்சிக்யூ கிளாஸில் வந்து ஜாயின் ஆகிருக்கிறீங்க. அதே போல் ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸில் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. மற்றது சிலர் வந்து என்னுடைய இந்த புத்தகங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே ஏற்கனவே இந்த பேப்பர் கட்டமைப்பு அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இப்போ உங்களுக்கு இருக்கிற குறுகிய காலமும் இருக்கிற காரணத்தால நாங்கள் இப்போ இந்த செமினார் என்று போடப்பட்டிருக்கிற இந்த 3 நாட்கள் இந்த செமினாரை போட்டிருக்கிறேன். இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்தது நாளை மறுதினம். நாளை மறுதினம் நடக்கிறதா ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபி வந்து நாளை மறுதினம் என்று போடப்பட்டாலும் அதில் சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதே நேரம் அது தொடர்ச்சியாகவும் இருக்கும். அதாவது சில பகுதிகள் வந்து இப்போ மேப்பிங் கூறியதெல்லாம் வந்து இன்னும் தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக இந்த கிளாஸ்ல இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு மேலதிகமான நிறைய விளக்கங்கள் அல்லது நிறைய உங்களோட பரீட்சைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் அல்லது நிறைய வழிகாட்டல்கள் உங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. ரைட். இப்போ நாங்கள் இந்த எக்ஸாம் பேப்பருக்குள்ள நாங்கள் போகிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ளலாம். இந்த கருத்தரங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தரங்கில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் எல்லாமே எக்ஸாமுக்கு அவ்வளவு வருமன்றத்துக்கு அப்பா வருமன்று சொல்லி நினைச்சுக்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு சிலபஸ் ஒன்று இருக்குது. அதே நேரம் இந்தந்த பகுதிகளில் வந்து கூட நீங்க பார்க்குற நேரத்துல அந்த பகுதிகளுக்குள்ள இருந்து உங்களுக்கு பரீட்சைகளுக்கு வரும். இந்த பரீட்சைகளில் வந்து செய்யக்கூடிய கேள்விகளாக நீங்க இதுகளை தெரிந்தெடுக்க வேணும். இதுகளுக்கு எப்படி விடை எழுதணும் போன்ற விடயங்களை தான் நாங்களே கூட பார்க்கணும். இதுல வந்து எதிர்பார்க்கை என்று சொல்லப்படுற எதிர்பார்க்கை வினாக்கள் சிலது வழங்கப்படும். ஆனால் அந்த எதிர்பார்க்கை வினாக்கள் அல்லது எதிர்பார்க்கை வினாக்கள் பல அந்த எதிர்பார்க்கையோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் வந்து நீங்கள் வந்து அந்த பகுதிகளை மாத்திரம் நீங்க படித்து கொண்டு போகக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அதாவது அந்த சொல்லப்படுற பகுதிகளை பார்க்கணும். ரைட். முதல்ல ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த இந்த எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ சில பகுதிகள் எங்களுக்கு பௌதிக புவியியல் என்று நாங்கள் எடுத்தோம்டா அதில் நாங்கள் இருக்கிற சில பகுதிகளை புறவிசை கேள்விகள், அகவிசையோட தொடர்புடைய கேள்விகள், புவியினுடைய கட்டமைப்பு, மற்றது காலநிலையியல், உயிர் பெருந்தணிவு அல்லது சூழல் தொகுதி, சூழல் அமைப்பு, மற்றது இயற்கை அனர்த்தம், நீரியல் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த பகுதிகளை ஒரு 7 பகுதிகளாக கிட்டத்தட்ட 7 அல்லது 6 பகுதிகளாக 7 பகுதிகளாக நாங்கள் வேறுபடுத்தலாம். அப்போ அந்த வேறுபடுத்தும் போது எங்களுக்கு அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கேள்விகளை கொண்டு வருகின்ற சில பகுதிகள் இருக்கும். அது வந்து பாட பரப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒதுக்கப்பட்ட பாட வேலைகளில் கூட இருக்கிறது மற்றொரு முக்கியத்துவமானது அப்படின்ற அடிப்படையில் அவை இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் அந்த புறவிசை அகவிசை சார்ந்த கேள்விகள் வருடா வருடம் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்து கொண்டு இருக்கிற கேள்வி. அகவிசை செயற்பாடுகள் அல்லது புறவிசை செயற்பாடுகள் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை படிக்கிறதால உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் இப்போ செகண்ட் பார்ட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் படிக்க வேணும். செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் பார்க்குறோம். சரியோ? அப்போ செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வராதுன்னு சொல்லி இல்லை. போன தடவை எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு புறவிசை வரல. தொடர்ச்சியாக வந்தது 2018 வரல. நல்ல 2024 வரல. அப்போ ஒரு தடவை அப்படி வராமல் போயிடும். ஆனால் தகட்டசைவு, தகட்டோட்டம் போன்ற கேள்வி எங்களுக்கு அகவிசைக்குள்ள இருந்து வரும். அப்போ அகவிசை புறவிசை இந்த 2 பகுதியையும் படிக்கக்குள்ள நாங்கள் 2 கேள்வியை அல்லது ஒரு கேள்வியை கட்டாயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு விடயம். அப்போ நீங்கள் படிக்கிற பகுதியில் அகவிசயம் புறவிசயம் முழுமையாக படித்தனீங்கள் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி செய்யலாம். இந்த வருடம் என்னன்றதையும் நான் சொல்றேன். அதே போன்று எங்களுக்கு இந்த காலநிலையியல் படிக்கும்போது சில வேளைகளை காலநிலையியல் இல்லாத பட்சத்தில் இயற்கை அனர்த்தம் அல்ல உயிர்பெருந்தணிவு என்ற அடிப்படையில் அந்த பகுதிகள் கேள்விகளுக்கு வரும். அப்போ காலநிலையியல் பெருமாக இருந்த காலநிலையியல் கேள்வி அல்லது சூழல் இந்த உயிர் பெருந்தணிவு சூழத்தொகுதி கேள்வி. அப்போ இந்த கேள்விகளும் சில வேளைகளில் காலநிலையியல் கேள்வி கட்டாயம் வரும், சில வேளைகளில் வராமல் விடும். அதாவது காலநிலையியல் அனர்த்தம்
நீரியல், உயிர்பெருந்தணிவு. இந்த செக்ஷன்கள், அதாவது காலநிலையியல், உயிர்பெருந்தணிவு, அனர்த்தம், நீரியல், இந்த 4 செக்ஷன்களும் இதுக்குள்ள இந்த 4க்குள்ளேயும் விருந்தங்களுக்கு என்ன சொன்னா 2 கேள்வி எப்படியோ வரும். அப்ப உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இப்ப இந்த வருடம் எங்களுக்கு கூடுதலாக வார கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் சொல்லுங்களா. மற்றது எதுவும் சொன்னால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜில் போட்டு விடுங்க உங்களோட சந்தேகங்கள் இதுகளை. நான் கொஞ்சம் ரெக்கார்டிங் கொண்டு போட்டு நான் இது செய்வேன். சரியோ? ரைட். ரைட். அப்போ எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 2024 அண்ணளவாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அகவிசை புறவிசையிலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்குது. 2 இருந்து ஒரு கேள்வி. 2023 பார்த்தீங்கன்னா 2 இருந்து ஒரு கேள்வி. 22 2 இருந்து ஒரு கேள்வி. அப்போ இப்படி ஒரு கேள்வி வரும், அல்லது 2 கேள்வி வரும். அதே போல் நான் சொன்ன காலநிலையியல், உயிர்பெருந்தணிவு, இயற்கை அனர்த்தம், நீரியல், இந்த 4 பகுதிக்குள்ளே இருந்து 2 கேள்வி எப்படியும் வந்து கொண்டு இருக்கு. இப்போ பாருங்க, 2024 காலநிலை வந்திருக்குது, நிலச்சரிவு அனர்த்தம் வந்திருக்குது, இதுவும் அது 2, அதாவது 2க்கு மேலே புலிலவும் வந்திருக்கு. 2023 வந்து ஈரநிலம், இலங்கையின் சூழத்தொகுதி, அதாவது உயிர்பெருந்தணிவுக்குரியது, நீரியல் வட்டம், இது 2ம் வந்திருக்கு. அதே போல 2022 அப்படி 2021 வந்து காலையிலே வந்திருக்குது, நீரியல் வந்திருக்குது. அப்ப இந்த 4 செக்ஷனும் படிக்க குளங்களுக்கு 2 கேள்வி விடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப புத்திசாலியாக நீங்க இருந்தால் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேற ஒன்றுமே இது செய்ய தேவையில்லை. அகவிசை முழுவதையும், புறவிசை முழுவதையும், அப்போ 2, மற்றது வந்து இயற்கை அனர்த்தம், நீரியல், உயிர்பெருந்தணிவு, காலநிலையியல். இப்போ உலகத்தையும் நாங்கள் பார்த்தோம்ண்டாலே ஷுவராக வந்து எங்களுக்கு 3 கேள்வி செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். பாருங்க, அந்த அவ்வளவு செக்ஷன் சொன்னால் உலகத்தையும். இப்போ அதுக்கு பிறகு சின்ன சின்ன செக்ஷன் பார்த்தோம்னா இந்த புவியினுடைய கட்டமைப்பு. அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வருடம் வரும், வராமல் போகும் அப்படின்றப்ப அந்த புவியினுடைய கட்டமைப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா புவி தொகுதி, புவியினுடைய உள்ளமைப்பு தொடர்பான வினாக்கள், மண், பாறை, இவை அவ்வளவும் வந்து அதுக்குள்ள இருக்கு. வந்த கேள்விகள் கூடுதலாக அந்த பகுதி 1க்குள்ள வரும், பகுதி 2க்குள்ள சில வலைகளில் வரும், வராமல் போகும். அப்போ நான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட கூட சொல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போ புறவிசை, அகவிசை கேள்வி பார்த்தா 2 கேள்வி அல்லது 2ல் ஒரு கேள்வியாக வரும். அதே நேரம் இந்த இயற்கை அனர்த்தம், காலநிலையியல், நீரியல், இவை எவ்வளவுத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு 2 கேள்வி சூறா வந்துடும். இயற்கை அனர்த்தம், காலநிலையியல், நீரியல், 2 கேள்வி வந்து கொண்டே இருக்கு. பாருங்க, இயற்கை அனர்த்தம், கால, இது 2க்குள்ளேயும் இருக்குது. மற்ற உயிர்ப்பதனையும் பார்த்தா இன்னொரு கேள்வி 3 வந்துடும் அது சில விட. அப்போ உதாரணமாக 2024 பாருங்க, நிலச்சரிவு வந்திருக்குது, இலங்கையின் காலையில் வந்திருக்கு. அதே போல 2023 எங்களுக்கு ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, பெரும்பாலும் 2 வாரது. 2022 ஒன்று தான் வந்திருக்கு காலநிலைக்குள்ள இருந்து. ஆனால் இயற்கை அனர்த்தம் வந்திருக்குது. அப்போ ஒரு கேள்வி அல்லது பெரும்பாலான நேரத்தில் 2 கேள்விகள் பெறக்கூடிய பகுதி காலநிலையியலும், இயற்கை அனர்த்தம், நீர். அப்போ இந்த 3 செக்ஷனும், அப்போ இவையும் முக்கியமான பகுதிகள் மாறி மாறி வருது. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் இப்படித்தான் அந்த கேள்வி வினாக்கள் வந்து அதில் வருகுது. அப்போ இந்த வருஷம் வந்தது அடுத்த வருஷம் வந்து வராதுன்ற மாதிரியெல்லாம் நினைச்சு கொண்டு நீங்கள் படிக்காமல் விட்டுறக்கூடாது. இப்போ அதை நான் சொல்லிக்கொடுறேன். ரைட். அந்த வகையில் இந்த தடவை வந்து நிறைய வினாப்பத்திரங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஆய்வு செய்து வேறு வேறு மாகாணங்கள் கடந்த கால வினாத்தொகையில் ஆராய்ந்து சில பகுதிகள் வரக்கூடிய வினாக்களை ஒவ்வொரு இடத்துலையும் சிலதுகள் சொல்லப்படுது. இந்தந்த வினாக்கள் இந்தந்த பகுதிகளுக்குள்ள இருந்து வரலாம்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் சில பகுதிகளை வந்து நான் முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன் அல்லது கூடுதலாக அதில் இது செய்திருக்கேன். ஆனால் இதில் இல்லாததுகளும் பெறக்கூடும். அந்த வகையில் பார்த்தால் 2025 ஆண்டு பகுதிய புயலை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இந்த திண்ணல் கேள்வி எங்களுக்கு வரும். இப்போ அதோட சம்பந்தப்பட்ட என்னென்ன திண்ணல் வரும்ன்றதை பார்ப்போம். அடுத்து இந்த எரிமலை கேள்வி வந்து கட்டாயம் வரும் என்று கூடுதலான வினாத்தாள்களில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது முன்னு சொல்லித்தே நான் விளக்கத்துக்கு போகிறோம். அடுத்த இந்த புவியின் உள்ளமைப்பு அல்லது தொகுதி என்ற விடயம் அடிப்படையில் ஒரு கேள்வி வரலாம் அல்லது வராமல் போகலாம் என்று சொல்லப்படுது. இந்த அகவிசை வந்தால் சில வழிகள் அது வாரல் என்று சொல்லப்படுது.
கிளைமட்டோலஜி காலநிலையிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வருது. அது இலங்கையிலிருந்து கடந்த வருடம் வந்தபடியே இந்த தடவை பொதுவாக அல்லது காலநிலை மாற்றம் போன்றதுகள் வரலான்னு சொல்லப்படுது. மற்ற அனர்த்தம் போன தடவை வந்தது. அப்போ அனர்த்தம் சில வழிகள் இந்த தடவைகளும் வரலாம். அப்படி வராமல் போனால் நீரியல் சம்பந்தப்பட்ட கேள்வி வரலாம் சொல்லப்படுது. இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான பகுதிகள். அப்போ 4 வினாக்கள் வந்து செய்யக்கூடிய பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 4 5 வினாக்கள் உங்களுக்கு ரைட் அந்த அந்த இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி எங்களுடைய இந்த மாதிரி வினாக்கள் சிலது இருக்கு. அதை பார்ப்போம் நீ அடுத்த கட்டம். சரியோ? அப்போ இதில் வந்து எங்களுக்கு இந்த விடை எழுதுகிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் இதில் புள்ளிகளை நான் இப்போதைக்கு போடலைன்னு சொன்னால், அப்போ இதில் வந்து கூடுதலாக எங்களுக்கு இந்த வினாத்தாள் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஒரே இது கட்டமைப்பு தான். மானடப்பியலுக்கும் சரி, பௌதிக பியலுக்கும் சரி. அதாவது எப்படி என்று சொன்னால், முதலாவது எங்களுக்கு 2 புள்ளி, முதலாவது கேள்விக்கு 2 புள்ளி, மற்ற புள்ளி கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து 6 6 6 6 3 20. சரி, அப்போ 20 புள்ளிகள் எங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லா கேள்விக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தானே அந்த கேள்வி. அப்போ 2 புள்ளி 6 6 6. அப்போ முதலாவது 2 புள்ளி என்றது ஒரு சின்ன நான் விளக்கக்கூடிய மாதிரி, அல்ல சின்ன ஒரு கூறுகளை கூறுற மாதிரி 4 கேட்பாங்க. ஒரு 4 கேட்டாங்கன்னா அரை அரை புள்ளி மாதிரி அப்படியோ. மற்றது கொஞ்சம் விளக்குற மாதிரி கேள்வி. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 2 புள்ளி கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது சில வழிகள் 2 வரியிலே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், 3 வரியில எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் பெரிய அளவில் ஒரு பக்கத்தை ஃபுல்லாக பிடிச்சி எழுதணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சரிதானே? ரைட். நாங்கள் அந்த கேள்வி விஷயத்துக்கு எவ்வளவு தாழ் ஒதுக்கலாம்ண்டு. அதே போல மற்ற 6 6 புள்ளி கேள்விகளுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நார்மலாக சாதாரணமாக பார்த்தா ஒரு பக்கத்தில் நீங்கள் அதுக்கு விடை எழுதலாம். சரிதானே? ஒரு பக்கத்தில் அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் விடை எழுதலாம். உதாரணமாக இந்த ஒரு கேள்விக்கு பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்களுக்குள்ள மிகவே இந்த விடைகளை முடிக்கலாம். படங்கள் வரக்குள்ள சில விடைகளை படங்களை கொஞ்சம் பெருசாக கீறும் போது 5 அல்லது 6 பக்கங்களாக அது போகலாம். நான் சொல்ல வர அந்த நோட்ஸை மட்டும் எழுதக்குள்ள 4 பக்கங்குள்ள எல்லாத்துக்கும் விடை எழுதி கொள்ளலாம். ரைட். அப்போ நாங்கள் இந்த கேள்விகளை நாங்கள் இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் இந்த புறவிசை நில உருவங்கள் கேள்வி கட்டாயம் வரும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் அந்த புறவிசை நில உருவங்களுக்குள்ள கூடுதலாக பார்க்கப்படுற விடயம் என்று சொன்னால் பனிக்கட்டி ஆறு அல்லது கடல் அலை அல்லது இதுவரைக்குமே வரல சுண்ணக்கல் பிரதேசம் என்று சொல்லப்படுது. சரிதானே? அப்போ எங்களுக்கு பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கிறபடியால் அது வரலாம், வராமல் போகலாம், அது வேறு விடயம். அந்த அடிப்படையில் இதை 3ஐயும் வந்து கூடுதலான வினாக்கள், இப்போ இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, கூடுதலான தென் மாகாணம், சப்ரா மாகாணம், மேல் மாகாணம் இப்படியாப்பட்ட மாகாணங்களுடைய வினாத்தாள்களில் கூடுதலாக வெற்றை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. மற்ற இதில் கொஞ்சம் குறைவு. அதுக்காக நீர் வராண்டும் இல்லை, காற்றுக்குரியது காற்றரிப்பு வராதண்டும் இல்லை. அவற்றை நீங்கள் பார்க்கணும். ஒரு திண்ணல்ன்றது பார்க்கக்கூடாது நான் சொல்லிக்கினா அதான் முன்னு சொன்னேன். அந்த வகையில் கூடுதலாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற இந்த 3 வினாக்களையும் நாங்கள் 3 இதையும் பார்ப்போம் அந்த செக்ஷனுக்குள்ள இருந்து. சரிதானே? ரைட். ரைட். பனிக்கட்டி ஆற்றினுடைய 2 வகைகளையும் அவை காணப்படும் பிரதேசங்களை உதாரணங்களுடன் குறிப்பிடுகன்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு. அப்போ பனிக்கட்டி ஆற்றினுடைய 2 வகைகள் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன சொன்னால் 2ஆக அவற்றை பிரிக்கிறோம். ஒன்று வந்து கண்ட பனிக்கட்டி ஆறு, அடுத்தது வந்து மலைப்பனிக்கட்டி ஆறு. இப்போ கண்ட பனிக்கட்டி ஆறை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க என்றால் பனிக்கட்டி கவிப்புக்கள் சொல்லி ஐஸ் சீட்ஸ் சொல்லியும், மலை பனிக்கட்டியாரை வந்து பள்ளத்தாக்கு பனிக்கட்டியாறுன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அப்போ 2 வகையாக இருக்கு, கண்ட பனிக்கட்டியாறு, மலை பனிக்கட்டியாறு. அப்போ கண்ட பனிக்கட்டியாரை பொறுத்த வரைக்கும் அவை வந்து கூடுதலாக முனைவு பகுதிகளில் தான் இவை 90% பகுதிகள் இருக்குது. ரைட். அப்போ இதுக்கு இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், டீச்சர்ஸ் கைட்டை வேஸ்ட் பண்ணி தான் பெரும்பாலான கேள்விகள் வரும். அதே நேரம் டீச்சர்ஸ் கைட்டில் சில இடங்களில் மொழிபெயர்ப்பு பிள்ளைகள் இருக்குது, அவற்றை நீங்கள் திருத்திக் கொள்ளணும். இப்போ நான் அந்த செமினாருக்குள்ளால சில விடயங்களை உங்களுக்கு திருத்தம் செய்த சில விடயங்களை சில இதுகளை திருத்தி இருப்பேன். அந்த விடயங்கள் அல்லது நீங்கள் இது செய்கிற விடயங்களை நான் சொல்லுவேன். சரிதானே? ரைட். அப்போ கண்டப்பனி கட்டியார் வந்து எங்களுக்கு
முனைவு பகுதிகள் இருக்குது. குறிப்பாக அந்தார்டிக் ஆர்டிக் பகுதிகள் இருக்குது. அதே போன்று மலைப்பனிக்கட்டியாரை பொறுத்த வரைக்கும் இமயமலை, அல்ப்ஸ் மலை, ரொக்கி மலை, அந்தீஸ் மலை, அட்லஸ் மலை ஆகிய மலைப்பகுதிகள் இருக்கு. இந்த மலைகளில் வந்து எங்களுக்கு இந்த அயன பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 5000 மீட்டருக்கு மேற்பட்ட உயரம் கொண்ட மலைகள்லையும், இடைவெப்ப வலய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 3000 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தை கொண்ட மலைகள்லையும் இருக்குது. இப்பையும் நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் இமயமலையில் இருக்குது. அதே போல் அல்ப்ஸ் மலையில் இருக்குது, ரொக்கியில் இருக்குது, அந்தீஸில் இருக்குது. இந்த அட்லஸையும் போட்டப்பட்டு, ஏன்னா அட்லஸை பொறுத்த வரைக்கும் அப்போ பெரும்பாலும் அட்லஸ் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, அட்லஸ் வந்து எங்களுக்கு ஆபிய கண்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இவரில் எப்படி வாரடிச்சுன்னா அந்த மலைப்பனிக்கட்டியார் நில உருவங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லப்படும் எவிடன்ஸ். அதே நேரம் மலைப்பனிக்கட்டியார் இப்போதைக்கு இல்லை, அந்த ஆக்டிவிட்டிஸ் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. சரியோ, ரைட். அப்போ இதை நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ளணும். சரிதானே, ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ இந்த இதுதான் எங்களுக்கு இந்த ரெண்டு விடயத்தையும் கேட்டாங்கண்டா கண்டப்பனிக்கட்டியார் டேஷ் போடுத்து எங்கெங்கே இருக்குது, மலைப்பனிக்கட்டியார் டேஷ் போடுத்து எங்களுக்கு எங்கெங்கே இருக்குதுன்றத நாங்கள் சொன்னோம்டா. சரி, ரெண்டு வகையானது. அதுக்கு வேறு ரெண்டு புள்ளி தான், அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு இப்போ கண்டப்பனிக்கட்டியாருன்னு மலைப்பனிக்கட்டியாருன்ற ரெண்டையும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி, சாரி அதுக்கரை இதுக்கரை என்ற ஒரு புள்ளி தான் கிடைச்சிங்க. அது உதாரணத்தை நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தீர்கள் என்றால் அந்த ரெண்டு புள்ளி முழுமையாக கிடைக்கும். சரிதானே, சரி. அடுத்த கேள்வி, பனிக்கட்டியாற்று பிரதேசத்தின் திண்ணல் செயல்களை விளக்குக. பனிக்கட்டியாற்று பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் திண்ணல் செயல்கள் நான் சிலதுகளை இங்கே வந்து லிஸ்ட் பண்ணுறேன். சரிதானே, ரைட் ரைட். பனிக்கட்டியாற்று பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கணும். நீங்கள் டீச்சர்ஸ் கைட்லே சில இடத்துகளில் பிள்ளையா இருக்குது. தேய்த்தல், பறித்தல், அள்ளிச்சல், இந்த மூன்றும் தான் எங்களுக்கு இந்த பனிக்கட்டியாற்றினுடைய திணைச்செயல்கள் சொல்லப்படுது. அதே நேரம் உடைந்து கொட்டல் என்று சொல்லி ஒன்று இருக்கு, இது நாலாவது. அப்போ கூடுதலாக இந்த உடைந்து கொட்டல்ன்றது ப்ரீஸ்டோன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அப்போ தேய்த்தலை வந்து நாங்கள் அப்ரெஷன் என்று சொல்லுவோம், பறித்தலை வந்து எங்களுக்கு பிளக்கிங் என்று சொல்லுவோம், அள்ளிச்சலை வந்து ஸ்வோப்பிங் என்று சொல்லுவோம், உடைந்து கொட்டலை வந்து ப்ரீஸ்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நான்குலேயும் இந்த மூன்று தான் எங்களுக்கு அந்த கூடுதலாக கைட்டுகள் எல்லாம் வாரபடியே அந்த மூண்டையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதுங்க. சரிதானே, இந்த மூண்டையும் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே, தேய்த்தல், பறித்தல், அள்ளிச்சல் தான் கூடுதலாக அந்த மூண்டையும் தான் நீங்கள் அதில் எழுதுங்க. உடைந்து கொட்டலை நீங்கள் எழுத தேவையில்லை. மூன்று. அப்போ இதை மூண்டையும் கொடுத்து நாங்கள் என்ன செய்யறாண்டா எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி இந்த மூண்டையும் விளக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சுருக்கமாக விளக்கு, சுருக்கமாக விளக்குன்னு கேட்டால் நாங்கள் இந்த தேய்த்தல், பறித்தல், அள்ளிச்செல்லல் இவை மூண்டையும் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சில விடயங்கள், அதாவது தேய்த்தல், பறித்தல். தேய்த்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே தேய்த்தல்ன்றது வரும். உதாரணமாக அப்போ இதில் பார்த்துட்டா பனிக்கட்டியாற்றினுடைய அரித்தலின் வகைகள் உடைந்து கொட்டல், உடைந்து கொட்டலோட சேர்ந்தது அள்ளிச்செல்லல்ன்றது போட்டிருக்கிறோம். இந்த தேய்த்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் தேய்த்தலை சந்தித்துனாங்க. இதில் கவரேஜ் சில வேளைகளில் மழை இருக்கிற பகுதிகளில் அல்லது கிளைமேட்டுதால கொஞ்சம் கட்டாய கட்டாயி வரலாம். இருந்த போதிலும் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். கிளாஸுக்குன்னு சொல்லி ஜாயிண்ட் ஆகினாக்கள், அதாவது எங்களோட அந்த ஜூம் கிளாஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணினாக்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். சரியோ, ரைட். அந்த வகையில் தேய்த்தல் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தேய்த்தல்ன்றது வேறொன்றும் இல்லை, பொதுவாக கொண்டு வர பாறைகள் வந்து இருக்கிற தளத்தை வந்து தேய்க்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா அப்போ தேய்த்தலுக்கு நாங்கள் எப்படி விடை எழுதலாம் என்றால் இதில் பாருங்க, தேய்த்தலுக்கும் பறித்தலுக்கும் போட்டி, உடைந்து கொட்டலுக்கு இருக்குது, மற்றதுக்கு நான் இதில் விடை அமைப்பு இதில் போடலை. பனிக்கட்டிய ஆறுகளினால் பறித்து வரப்படும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இது உங்களுக்கு இது ஒரே பக்கத்தில் இது மூண்டையும் வெளிக்கொள்ளலாம். தேய்த்தல்ன்றது என்னென்று பார்த்தோம்னா பனிக்கட்டியாரால் கொண்டு வரப்படுற பாறை மற்றும் பனிப்பாறைகள் காணப்படும் பாறை துண்டுகளும்
அந்த பனிக்கட்டி ஆற்றினுடைய அடித்தளம் கீழ்ப்பகுதி நிலப்பகுதி நிலம் என்ற அடிப்பகுதியையும் பக்கங்களையும் வந்து மோதி அரித்து நீக்குகின்ற செயற்பாடு. இதை தேய்தல் சொல்றோம். எல்லாத்துலேயும் இந்த தேய்த்தல்ன்றது தான் கொண்டு போகிற கல்லுகள் வந்து இருக்கிற ஏரியாவை டேமேஜ் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு மரம் ஒன்று எடுத்து போனோம்டா மண் மண் இருக்கிற ஏரியாவால் அந்த மண்ணில் அந்த மரம் பள்ளமாகிட்டு போகும். அந்த மாதிரி பாறைகள் டேமேஜ் பண்ணுறதை தேய்த்தல் சொல்லும். பறித்தல் பறித்தலை பொறுத்த வரைக்கும் பனிக்கட்டியாற்றினுடைய அடித்தளத்தில் அல்லது பக்கங்கள்ல காணப்படுற அந்த பாறை பகுதிகள் பனிக்கட்டியால் மேவி இருக்கக்குள்ள பனிக்கட்டியும் அதுவும் சேர்ந்து உறைஞ்சி இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் மூவ் பண்ணக்குள்ள அதோட சேர்த்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு போகும். அப்படியே பிடுங்கிட்டு போகிறது. அப்படியே பிடுங்கிட்டு போகிறத நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் பறித்தல் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்போ பறித்தல்ன்றது இந்த பாறைகளை பொறுத்த வரைக்கும் பனிக்கட்டிக்குள்ள வந்தவங்களுக்கு பனிக்கட்டி பள்ளத்தாக்குகளில் காணப்படும். அந்த பாறைகளை வந்து பனிக்கட்டியோடு சேர்த்து பிடுங்கி எடுத்து கொண்டு போகிறத அல்லது கொண்டு போகிறத நாங்கள் பறித்தல்னு சொல்லுவோம். அள்ளிச்செல்லல்ன்றது என்னன்னு சொன்னால் இந்த பாறைகள் இந்த பனிக்கட்டி பகுதிகள் ஏற்கனவே இருந்தது நிலத்தை கீறும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் பிடுங்கி எடுக்கும். இவர் வந்து தன்னோட சேர்த்து பனிக்கட்டி பாறைகள் இருக்குத்தானே இறுகி இருக்கிற அந்த பனிக்கட்டி பாறைகளை தன்னோட சேர்த்து எடுத்து கொண்டு போகிறத நாங்கள் இந்த அள்ளிச்சல் சொல்கிறோம். அள்ளிச்சல் தனக்கு மேலே பனிக்கட்டியோட சேர்ந்திருக்கிற பாறைகள் அப்படியே அவங்க கொண்டு வரும். கிட்டத்தட்ட அந்த ப்ரீஸ்தோன்னு சொல்ல போகிற உடைந்து விட்டலும் இவர் கிட்டத்தட்ட ஒரே இது மாதிரித்தான். ஏனென்றால் அவங்க உடைஞ்சு கொட்டக்குள்ள அவங்களோட இருக்கிற பாறைகள் எல்லாம் அப்படியே பாறைகளும் பனிக்கட்டியும் உண்டாக கொண்டு போகப்படும் மேற்கு இருக்கிற பகுதிகள். சரியோ? அப்போ இந்த இதுகளுக்குரிய நோட்ஸுகள் சிலதுகள் வந்து உங்களுக்கு அந்த ஜூம் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினாக்களுக்கு நான் வந்து அந்த குரூப்பில் என்ன அந்த அவர்களுக்கு வந்து ஒரு ஜூம் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினவர்களுக்கு உங்களோட போஸ்டல் அட்ரஸ் வந்து நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணினாக்கள் போஸ்டல் அட்ரஸ் எனக்கு பர்சனலாக நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது இதுக்குரிய விடைகள் இந்த இதில் நீங்கள் பார்க்குற சில விடைகள் உங்களுக்கு அங்கே அதில் ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த விளக்கம் எழுதுறதுக்கு எப்படி எழுதுறது விளக்கம் அப்படியே கிடைக்கும். நீங்கள் எதாவது வடிவாக பிரிண்ட் எடுத்தது கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தலாம். பிடிஎஃபாக போட மாட்டேன். சரியோ? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அடுத்த கேள்வி கேட்குறாங்க பனிக்கட்டியாட்டு பிரதேச திண்ணல் நிலவரங்கள் 3ஐயும் படியல் நிலவரங்கள் 3ஐயும் கேட்குறாங்க. ரைட். இந்த கேள்வியை சிலவளை என்ன செய்யலாம் என்றால் கண்டப்பனிக்கட்டியாற்றின் நிலவரங்கள் 3 மலைப்பனிக்கட்டியார் நிலவரங்கள் 3என்ற மாதிரியும் கேட்கலாம். சரிதானே? அப்படி கேட்டால் நாங்கள் எப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கேன். மலைப்பனிக்கட்டியாறில் என்னென்ன வரும்ன்றது. அப்போ இது ஒரு பாஸ் பேப்பர் கிளாஸ்ன்றபடி எங்களுக்கு இன்றைக்கு கட்டாயம் பகுதிய புயலை பார்த்து முடிக்கணும். அப்படியே கொஞ்சம் சிலதுகள் வேகமாக போகும். ஏதாவது மேலதிகமாக தேவையானாக்கள் அந்த குரூப்பில் இருக்கிறார்கள். அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. இல்லை தனிப்பட்ட ரீதியாக மெசேஜ் போடுங்க. சரியோ? உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். ரைட். இப்போ மலைப்பனிக்கட்டியார்னு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு இதில் வட்டக்கு ஏரி நாடா ஏரி கூர்நுனி விளிம்பு கூம்பச்சேரம் யூவடிய பள்ளத்தாக்கு தொங்கு பள்ளத்தாக்கு துண்டித்த சுவடு பக்கப்படிவு இடைப்படிவு தரைப்படிவு முனைப்படிவுலவும் வருது. ஆயிரம் கண்டப்பனிக்கட்டியார்னு பார்த்தோம் என்றால் செம்மறி உறுப்பாறை குத்துப்பாறை வாக்குன்று நுழைகளி நீள்மண் முகடு நீள் வட்டக்குன்று படிவு திட்டைகள் வெளியடைய சமவெளி கெண்டித்துளை ஒழுங்கற்ற அலையும் பாறை என்று வருது. இதில் வந்து எங்களுக்கு இந்த குத்துப்பாறை வாக்குன்று சில வேலைகளை 2 இடத்துலையும் வாருது. அப்போ 2 இடத்துலையும் வாரதுகள் நாங்கள் அந்த இடத்துகளில் சில விடயங்களை சிலதுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைப்பனிக்கட்டியார் நிலவரங்களுக்குள்ளேயும் எங்களுக்கு செம்மறி ஒரு பாறை இருக்கு. கண்டப்பனிக்கட்டியார் நிலவரங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ 2குள்ளேயும் பெரும்பாலும் சில வலைகளில் இருக்கும்.
அப்போ அதை நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விடை எழுதக்குள்ள எங்களுக்கு அதுக்கண்டு தனியாக இருக்கிறபடியாக தவிர்த்துக்கணும் சரி. அப்போ கைட்லையும் வந்து தனியே சிலது போடப்பட்டிருக்கு ரைட். இதில் வந்து ஒரு டீச்சர்ஸ் கைட்டில் இருக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொன்னால் டீச்சர்ஸ் கைட்டில் பார்த்த விடயம் சரிதானே. ரைட். அதாவது எங்களுக்கு இந்த கண்டப்பனி கட்டியாரில் உருவங்கள் அதில் பார்த்தால் இந்த ரோச் முட்டோனி செம்மறி ஒரு பாறை, மற்ற நுனாடெக்ஸ் என்று சொல்றது மொட்டை குன்றுகள் என்ற மாதிரி அந்த இது வருது. நீள்வட்ட குன்றுகள், சாரி நீள்வட்ட குன்றுகள் இது. மற்றது குத்துப்பாறை வாக்குன்று இவை வந்து அதில் போடப்படல. சில தமிழ் இதில் வந்து எங்களுக்கு அவை போடப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இருக்குது. செம்மறியூர் பாறை வந்தங்களுக்கு மலைப்பனிக்கட்டி ஆற்றுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்குது. அதே போல கண்டப்பனிக்கட்டியாருக்குள்ளேயும் செம்மறியூர் பாறை போடப்பட்டிருக்குது. அடுத்தது இதில் இந்த படிவு திட்டை என்று போடப்பட்டிருக்கு. படிவு திட்டைன்றதை விட அந்த இடத்துல இருக்கிறது இருக்கிற தெளிவுபடுத்தி கொண்டு போறேன். இதங்களை செம்மறியூர் பாறை ஓகே. இது வந்து குத்துப்பாறை வார்க்குன்று கிரக்கன்டைல்னு சொல்றது. மற்றது வந்து இந்த படிவு திட்டையில் எதிரது இதுக்கு எங்களுக்கு என்னென்றால் பேர் இதை விட படிவு திட்டைன்றதை விட இன்னொரு பேர், நல்ல ஒரு பேர் உண்டு. நுழைகளி என்றதுதான் அதோட பேர். ஆங்கிலத்தில் சரியா இருக்குது, தமிழ்ல இருந்து பேர்கள்ல சிக்கலா இருக்கு. அவை நுழைகளி என்று தான் அந்த இடத்துல இந்த பேர் வரும். அப்போ இதை நுழைகளியாக நீங்க மாற்றிக்கொள்ளணும். இது கண்டப்பனி கட்டியாற்று நில உருவங்களுக்குள்ள. அப்போ அது நான் என்னுடைய இதுல வந்து நான் போட்டு விட்டிருக்கிறேன் நுழைகளி. செம்மறி உருப்பாறை குத்துப்பாறை வார்க்கணும் நுழைகளி. அப்போ அவை மூண்டும் வந்து எங்களுக்கு திண்ணல் நில உருவங்கள் அரித்தலாக இருக்கு. கண்டப்பனி கட்டியாற்றினுடைய அரித்தல் நில உருவங்கள். இதில் கண்டப்பனி கட்டியாற்றினுடைய அரித்தல் நில உருவங்களுக்குள்ள இதை மூண்டையும் எழுதணும் நீங்க கேட்டா. மலைப்பனி கட்டியார் அரித்தல் நில உருவத்துக்குள்ள நிறைய வரும். ரைட், இவ்வளவும் வரும். அப்போ இவை வந்து படிவு மலைப்பனி கட்டியாரினுடைய படிவு ப்ளூ கலருக்கு மாத்திரம். இது வெறுமண்ட கேள்வி வெறுமண்டபடியே அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இது இதனுடைய படிவு. பொதுவாக படிதல் கேட்ட அவ்வளோத்தையும் கொடுக்கணும், திண்ணல் கேட்ட அவ்வளோத்தையும் கொடுக்கணும். இப்போ கண்டப்பனி கட்டியாற்று நில உருவங்கள் என்று கேட்டால் இந்த களத்துக்குள்ள வாரத்தை கொடுக்கணும், மலைப்பனி கட்டியாரத்தை கொடுக்கும். இப்போ எங்களுக்கு இந்த பாகுபடுத்தல் கேள்வி வந்து ரெண்டு வகையாக கேட்பான். திண்ணல் படிதல் என்ற மாதிரியும் கேட்பான், கண்டப்பனி கட்டியார் மலைப்பனி கட்டியார்னு கேட்பான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தயாராகி கொள்ளுங்க. அப்போ கண்டப்பனி கட்டியாருக்கு தான் கூடுதலாக செம்மறியூர் பாறையும் குத்துப்பாறை வாக்குன்றையும் போட சொல்லி கைட்லையும் சொல்லப்படுது. ஆகவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. என்னுடைய புத்தகம் ஒன்றிலையும் அது ரெண்டுக்குள்ளேயும் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கூடுதலாக இதை கண்டப்பனி கட்டியாருக்குள்ளேயும் சொல்லிக் கொள்ளுங்க. சரியோ? அப்போ திண்ணலுறவங்கள் 3 உருவாக்க செயல்முறை உண்டு. உருவாக்க செயல்முறை நாங்கள் கொடுக்கக்குள்ள எப்படி இதுக்குரிய விடையமைப்பு இருக்கணும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒன்றுக்கு பார்த்து போவோம். முழுதுக்கும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஒன்றுக்கு பார்ப்போம். ரைட். இப்போ பாருங்க, யூ வடிவ பள்ளத்தாக்குக்கு நான் ஒரு ரைட். யூ வடிவ பள்ளத்தாக்கில் வேறொன்று பார்ப்போமே. தொங்கு பள்ளத்தாக்கு செம்மறி ஒரு பாறை. ரைட், செம்மறி ஒரு பாறைக்கு பார்ப்போம். செம்மறி ஒரு பாறையினுடைய நோட்ஸ் எழுதக்குள்ள அப்போ உங்களுக்கு கொப்பியில் நீங்கள் எழுதுவே உங்களுக்கு தெரியும். அதையில் நாங்கள் இதில் பார்த்துருக்கல. இது உங்களோட கொப்பி சொன்னால் இந்த இடத்துல படத்துக்கு இருங்க. அப்போ இதில் வந்து தலையை போடணும். என்ன செம்மறி ஒரு பாறை, இதில் படம் பாக்ஸுக்குள்ள படத்துக்கு இருக்கு. இங்கே நோட்ஸ். அப்புறம் அது நோட்ஸ் முடிய அடுத்த 2வது படம் என்ன படமோ இது. அப்புறம் அடுத்த நோட்ஸ் முடிய 3வது படம். இப்படித்தான் நீங்கள் அந்த நோட்ஸ் அமைப்பை எழுதி கொள்ளணும். சரிதானே? அப்போ நீங்கள் உங்களோட கொப்பியில் உங்களோட தாளில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஒரு பக்கமும் மற்ற பக்கத்துக்கு கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் 2 படம் கீறணும், நோட்ஸும் எழுதணும் அதுக்குரியது. அப்போ 2வது பக்கத்துக்கு 3வது படம் போகும். இப்போ போனாலும் உங்களுக்கு படம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி, நோட்ஸுக்கு ஒவ்வொரு புள்ளி இப்படி தான் கொடுப்பாங்க.
நோட்ஸுக்குள்ளேயும் நீங்க எதிர்பார்த்த விடயம் இல்லாட்டி அது அரையாக மாறலாம், சில விட புள்ளி இல்லாமலும் போகலாம். அப்போ அந்த எதிர்பார்த்த விடயம், நோட்ஸுக்குரிய எதிர்பார்த்த விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு நோட்ஸ் எழுதக்குள்ள அந்த நில உருவத்தை பற்றிய நாங்கள் விளக்கம் அப்படி இப்போ நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம், மேலுக்கு இருந்து விடுறபடியா நீர்வீழ்ச்சின்ற மாதிரி ஒவ்வொரு நில உருவத்துக்கும் ஒரு வரைவிலக்கணம் இருக்கும். அது செயற்பாடை வச்சு கொண்டு வரலாம் அல்லது அதனுடைய வடிவத்தை வச்சு கொண்டு வரலாம். அந்த அடிப்படையில் இந்த ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வடிவத்தை வச்சுக்கொண்டு எப்பட வச்சுக்கணும் வராது வரைவிலக்கணம் சொல்லுவோம். அப்புறம் இப்படி உருவாகுதுன்ற விடயம், இந்த ரெண்டு விடயத்தையும் சேர்த்தலின்னு தான் உங்களுக்கு நோட்ஸுக்கு வந்து புள்ளி கிடைக்கும். ரைட், இந்த செம்மறி ஒரு பாறைக்குரிய நோட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. பனி நகரும் திசையில் மிருதுவான மென் சாய்வினை கொண்டதும். இப்போ பனி போகிற பகுதி செம்மறி ஒரு பாறையோட ஷேப் உங்களுக்கு தெரியும், இப்படி வந்து இப்படி இருக்கு. பனிக்கட்டி நகர்வு இந்த பக்கம் மட்டும் வச்சுக்கொள்ளும். இங்கே வந்து மென் சாய்வா இருக்கு, இங்கே வந்து குத்துச்சாய்வு, இங்கே வந்து குத்துச்சாய்வா இருக்கு. அப்போ ஏன் இது மென் சாய்வு இங்கே அலைஞ்சால் குத்துச்சாய்வு பார்த்தால், பனி நகரக்குள்ள பெரிய ஒரு மலைப்பகுதி இல்லை பாறைப்பகுதி குறுக்க வரும்போது நடக்கும்னு சொன்னால், மெது மெதுவாக தேய்த்தல் செயல்முறை மூலம் அழுத்தமாக்கி கொண்டு இந்த பனிக்கட்டியார் நகரும் தேய்த்தல். அதனால் இறங்கக்குள்ள நடக்கும்னு சொன்னால் மற்ற பகுதியால் கிளப்போக்குள்ள படித்தல் செயல்முறை மூலம் கரடு முரடான குத்தான பகுதிகளை உருவாக்கி கொண்டு போகும். இவ்வளோத்தையும் சேர்த்து நீங்கள் எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த 2 புள்ளி படத்துக்கு கிடைக்கும். அடுத்து இந்த படம் வந்து சில பேர் என்ன என்றால் படத்தை சும்மா கீறி விட்டா சரி, இப்படி கீறி விட்டா சரி சொல்லும் செம்மறி இருப்பாரு நினைக்கிறேன். இது சரியா? இல்லை, கட்டாயம் பனிக்கட்டி நகரும் திசை இது போகணும். எங்கால் நகருது இங்கால மென்சாய்வு, அது மாதிரி மற்ற பக்கம் வந்து குத்துச்சாய்வு. ரைட். அப்போ இங்கே வந்து நாங்கள் தேய்த்தல், இங்கே அரித்தல். அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் சில பெரும்பாலான விடைய எழுத்துக்களும் காட்டப்படணும் இந்த படத்துக்கு, சரியோ? ரைட். அப்போ இந்த மாதிரி எழுதணும். நாங்கள் அதில் படத்தை காட்டுறோன்னு பாருங்க. செம்மறி இருப்பாரு இது முன்பக்கம் தேய்த்த, ஒதுக்கு பக்கம் பறித்த, பனிக்கட்டியாற்று நகரும், இவ்வளவுதான் அதுவே. அப்போ இதே போல படிதல் நில உருவங்களுக்கும் அதே மாதிரி தான். படிதல் உங்களையும் பார்த்து நினைச்சுன்னா உங்களுக்கு தெரியும், பனிக்கட்டியாற்றினுடைய படிதல் உருவங்கள் கூடுதலாக இந்த பக்கப்படிவு, மத்திய படிவு, முனைவு படிவு, அந்த படிவுகள் வந்து பனிப்பாறை படிவுகள் அவை வந்து முக்கியமானது. அப்போ அது சில படத்துகள் ஒன்றிலே காட்டலாம் எல்லாத்தையும். பக்க பனிப்பாறைகள், கழிவறைகள், மத்திய இது அல்லது அதை வந்து இன்னொரு வகையில் சொல்லுவாங்கன்னா தரைப்பனிக்கட்டியாற்று படிவு, முனைவு பனிக்கட்டியாற்று படிவு, இடைப்பனிக்கட்டியாற்று படிவு என்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. அப்போ அதை நாங்கள் கட்டாயமினோட படத்தை கீறி குறித்து காட்டணும். அப்போ நாங்கள் முனைவு பனிக்கட்டியாருன்னா அது சேர்த்து அந்த முடிகிற பகுதியில் இருக்கு. பக்க பனிக்கட்டி என்றால் கரையோரத்தில் இருக்கு. மத்தியது அல்லது இடைப்பனிக்கட்டியாருன்னு சொன்னால் அந்த 2 பனிக்கட்டியாருக்கு நடுவில் படிஞ்சு போயிருக்கு. அப்போ அப்படி நாங்கள் அந்த படத்தை காட்டணும். அப்படி காட்டினோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு நில உருவம் 3 திண்ணல உருவம் கேட்டிருக்கிறாங்க. நான் அட்டவணையில் காட்டினான். எங்களுக்கு மலைப்பனிக்கட்டியாருக்குள்ள வந்து வட்டக்குகை, வட்டக்குயேரி, நாடா ஏரி, கூர்நுனி, விளிம்பு, கூம்பச்சிகரம், யூடிய பள்ளத்தாக்கு, தொங்கு பள்ளத்தாக்கு, துண்டித்தசுவடு உலகம் மலைப்பனிக்கட்டியாருக்குள்ளே எழுதலாம். இதோட சேர்த்து செம்மறி உறுப்பாறு, குத்துப்பாறு இதெல்லாம். இது பொதுவாக அரித்தல் நிறுவனங்கள்ட்ட பொதுவாக கேட்டால் 3 குறிப்பிட்டு விளக்கணும், சரியோ? அதே மாதிரி படிதல் நிறுவனங்கள் 2 கேட்டிருக்காங்க. படிதலுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பக்கப்படி உடைப்படி வண்டி சொல்லி விளவும் பெறுகுது. அப்போ மலைப்பனிக்கட்டியாரினுடைய படிதல்னு கேட்டால் தான் நீங்கள் அதை மட்டும் கொடுக்கணும். இப்போ இதுலேயும் இருக்கிறபடி இதில் கூடரிக்கு படிதல், நீள்மண் முகடு, நீள்வட்ட குன்று, ட்ரம்லின்ஸ் என்று சொல்றது, புரட்டி விட்ட படக போல இருக்கும்ன்றது, கண்டித்துளை, ஒழுங்கற்ற அலையும் பாறை. அப்போ இவையெல்லாம் வந்து கண்டப்பனிக்கட்டியாற்றினுடைய படித நிலவுருவங்கள். அப்போ இந்த நிலவுருவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமென்றால் படத்தை கீறி நீட்டாக காட்டுறோம். ரைட்டு பயில காட்டுறோம் பாருங்க. இது வந்து எங்களுக்கு இந்த பக்கப்படிவு, முனைப்படிவு அதுகளுக்குரியது தரைப்படிவுகளுக்கு. அதே போல இந்த மெட்டதுகளுக்கு நிலவரும் இதில் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட குன்று. அப்போ இது பாருங்க இப்படி இருக்கும்னு சொல்லி இந்த படத்தை 2 படம் கீறத்தில் ஒரு படம். இப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த ரோச் முட்டோனி, என்ன என்ன சொல்கிற ரோச் முட்டோனி என்றால் செம்மறி ஒரு பாறை. அந்த செம்மறி ஒரு பாறையை மாற்றின மாதிரி இருக்கு. முன்பக்கம்தான் குதிச்சா வரைக்கும், மற்ற மென்சா வரைக்கும் உரைப்பழி அடையல்கள் வந்து இங்கே பதிவு செய்யப்படுது. அதே போல் இந்த கண்டித்துளை எப்படி உருவாகுன்ற இந்த படம். அப்போ இந்த மாதிரி படங்களை நாங்கள் அதுக்குள்ளே கீறினோம்னா சரி, கீறினால் எங்களுக்கு அந்த புள்ளிகள் அப்படியே கிடைக்கும்.
ரைட். அடுத்தது அப்ப இதுல வந்து ஏதும் இதனால் கடைசியில் இருக்கா கேளுங்க, டைம் கொடுத்து ஆறும் அதில் குரூப்பில் போடுங்களா. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் குரூப்பில் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒன்றின் குறுக்கு பக்க பார்வையின் முக்கிய கூறுகள் நான்கே குறிப்பிடுக. கடற்கரை இதுதான் அந்த கடற்கரையினுடைய குறுக்கு பக்க பார்வை. ரெக்கார்டிங் வந்து குரூப்பில், அதாவது இந்த கிளாஸ் 5 7 நாட்களுக்கு வந்து ரெக்கார்டிங் நான் போடுவேன், எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அதில் ரிசர்வ் பண்ணி இருந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் சில பேர் சொல்லியிருந்து நீங்கள் எங்களுக்கு அந்த டைமில் கிளாஸ் கண்டு அப்படியானாக்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிட்ட கேட்டு. ரைட். அப்போ கடற்கரையோரத்தினுடைய குறுக்குவட்டு தோற்றம் அல்லது குறுக்குவட்டு பார்வை சில ஒரு படத்தோட தந்தத்தையும் உங்களுக்கு 1 2 3 4 படத்தை போட்டு கேள்வியும் கேட்கலாம். அப்போ இதுக்கும் தயாராக போகணும். அப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒரு பகுதி 2 3 4 இது 4 பகுதி தான் எங்களுக்கு இருக்கு. அப்போ முதலாவது பகுதி என்னடி சொல்றது என்றால் இந்த கடற்கரைக்கு அப்பாற்பட்ட பகுதி, கரைக்கு அப்பாற்பட்ட பகுதி அல்லது அப்பாற்பட்ட கடற்கரை சொல்லுவோம். கடலுக்குள்ளாம ஒரு அப்பாற்பட்ட கடற்கரை. நிறைய பேர் நினைக்கிற நிலத்துக்குள்ள, நிலத்துல வருமாட்டா, அப்படி இல்லை, கடலுக்குள்ள கரைக்கு அப்பாற்பட்ட பகுதி அது கடல். அது மாதிரி அண்மித்த கடற்கரை. அப்ப கடலுக்குள்ள இருக்கிறாங்க கடற்கரை கிட்ட வந்துட்டோம்ன்ற மாதிரி இங்கிருந்து போறாலும் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அண்மித்த கடற்கரை அதுக்கு அடுத்த பகுதி 2ஆம் இலக்கம் அண்மித்த கடற்கரை. முன்கடற்கரை வறண்ட காலத்து, அதாவது தண்ணி வறண்டு குறைஞ்சிருக்கிற நேரத்திலையும் குறைஞ்ச தண்ணி முன்னுக்கு வந்தாலே அடிச்சு அடிச்சு போறது. அடுத்த பின் கடற்கரை. கடற்கரை அதாவது கூடுதலாக மழை அல்லது கடல் நீரினுடைய அளவு கூட இருக்கும் போது கரையோ உடம் வரைக்கும் வருகிறதோ அந்த குறிப்பிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி பின் கடற்கரை என்று சொல்லி சொல்லப்படும். அதாவது ஓங்கல் வரையுமான பகுதியாக இருக்கு. இப்படி 4 பகுதிகள் எங்களுக்கு இந்த இதுக்குள்ள இருக்குது. ஓ, என்னென்றால் அந்த இதுல வந்து அதாவது கடந்த இந்த கிளாஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்லிக் கொடுறேன். இந்த ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற குரூப்ல வந்து உங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ் வந்து போடுவேன். சரிதானே? ஏற்கனவே என்னுடைய எம்சிக்யூ கிளாஸ்ல வந்து கலந்து கொண்ட குரூப் ஒன்று இருக்குது. மற்றது இந்த ஃபைனல் செமினாரில் அவங்க 2 பேருக்கும் அந்த கையேடுகள் எல்லாம் அதில் போடப்படும். மற்றையாக்கள் நீங்கள் புத்தகங்கள் கடைகளில் இருக்குது, இந்த புத்தகத்துகளை வாங்கி எடுத்துக்கொண்டால் சரி. இவங்களுக்கு அவங்களுடைய போஸ்டலுக்கே போகும் பெரும்பாலும் சில விடயங்கள். ரைட். அடுத்தது அப்போ இந்த 4ஐயும் நாங்கள் கொடுக்கணும். 2 புள்ளி அரை 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 புள்ளி. அடுத்தது இருக்கிறாங்க கடல் அலையின் திண்ணச் செயற்பாடுகளில் 3 விளக்கு. அப்போ கடல் அலையினுடைய திண்ணச் செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 4 திண்ணச் செயற்பாடுகள் இருக்குது. அதுல எங்களுக்கு 3 இருக்கிறாங்க. பாருங்க. ஒன்று வந்து தேய்த்தல். இந்த கடல் அலையின் திண்ணச் செயற்பாடுகளும் நீரினுடைய திண்ணச் செயற்பாடும் கிட்டத்தட்ட உண்டு. டீச்சர்ஸ் கைட்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குதான், இருந்தாலும் பொதுவாக இந்த தேய்த்தல்ன்றது எல்லாத்துக்கும் வரும். அடுத்த உடைந்து தேய்த்தல்ன்றது அடுத்த எல்லாத்துக்கும் வரும். 2க்கும் கரைதல் நீர் முழுத்தாக்கு இந்த 4 செயற்பாடுகளும் எங்களுக்கு நில உருவத்தில் உருவாக்குறதுல இலவாச்சல். இதுல நீங்க 3 அடிநிலை சரி. அப்ப தேய்த்தல் ஏற்கனவே பார்த்தாங்க. தேய்த்தல்ன்றது பனிக்கட்டியார் கொண்டு போற பாறை அந்த ஏரியாவை வந்து டேமேஜ் பண்றதுன்னு அங்க தேய்த்தல்ன்றோம். அதே போல கடலலை இருக்கிற பகுதிகளில் கடலலையினுடைய கடலலையால கொண்டு போற பொருட்கள் வந்து கடல் அடித்தளத்தையோ அல்லது ஓங்கல் பகுதிகளையோ கொண்டு வர பாறைகள் தாக்கி சிதைவடை செய்யறது தேய்த்தல் சொல்லும். உடைந்து செய்தல் அந்த தங்களுக்குள்ள கொண்டு போற அந்த பாறை உடைஞ்ச பொருட்கள் அல்லது இருக்கிற பொருட்கள் தங்களுக்குள்ள மோதி மோதி மேலும் அழுத்தமாக்கப்படுறது, சின்னனாக்கப்படுறது, தூளாக்கப்படுறது எல்லாம் கரைதல். உங்களுக்கு தெரியும், கடல் நீர்ல இருக்கிற அந்த கனியங்கள் பாறையோட சேர்ந்து தாக்கமடைஞ்சு பாறைகள் சிதைவடைகிறது. கரைதல். நேர்முறை தாக்கம் இது வந்து எங்களுக்கு அங்க இருக்கிற நேரடியாக அந்த கடல் அலைக்கின்ற ஒரு சக்தி இருக்கு. அடிச்சு விடுண்டால் எங்களுக்கு அதோட பலி, அதாவது அதில் ஒரு சக்தி இருக்கு. அதை அடிச்சுட்டு மண் எழுது போகும். அந்த சக்தி கடல் அலையில காணப்படுற அந்த சக்தி வந்து பாறைகளை
தாக்குற செயற்பாடு நாங்கள் நீர்முறை தாக்கம்னு சொல்லுவோம். இப்போ குகைகள் எல்லாம் இருக்கும்போது அந்த குகைகளுக்குள்ள தாக்கி அந்த குகைகளுக்குள்ள இருக்கிற காற்றை வந்து அழுத்தி அது கூடாக அஹ், மற்ற மற்ற இலவருவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ரைட். கடல் அலையின் அடித்தளத்தில் உருவாக்கப்படும் 3 நிலவுருவங்களின் உருவாக்க செயல்முறையை விளக்குக. ரைட். நாங்கள் இங்கே நிலவுருவங்களை பார்த்து கொண்டு போவோம். ஒரு நிலவரத்தை அங்கே நாங்கள் விளங்கப்படுத்திட்டு நிலவரம் பார்ப்போம். அரித்த நிலவரத்துக்குள்ள நாங்கள் நிறைய இருந்தாலும் நான் சிலதுகளை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கேட்டால் நீங்கள் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஒன்று அலைவெட்டிய மேடை ஈஸியாக செய்யக்கூடியது. நான் படத்தையும் காட்டுறேன் சிலருக்கு. இதுக்கு படத்தையும் காட்டுறேன். சரியோ? அலைவெட்டிய மேடை. அடுத்தது இது அலைவெட்டிய மேடை. உங்களை காட்டித்து நாங்கள் கீழுக்கும் இது செய்த மாதிரி வெட்டின மாதிரி தண்ணி இருக்க மாதிரி காட்டின முடியாது. சரி, அது அலைவெட்டிய மேடை. அப்போ இதில் வந்து கொஞ்சம் குறித்து காட்டும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா முனையும் குடாவும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. முனை குடா ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பாருங்க, இதில் 2 படம் போட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு படத்தை கீறியே என்ன செய்து கொள்ளலாம், காட்டி கொள்ளலாம். அப்போ முனை வந்து என்ன செய்ய முடியாது, கடல் வெண்பாறைகள் அரிக்கப்படாமல் கடவுள இருக்கும். வெண்பாறைகள் அரிக்கப்பட்டு குடாவாக உள்ள போயிருக்கு. அப்ப முனையும் குடாவும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதுதுளை. இப்ப நிறைய பேர் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு ஊதுலை ஒரு 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 ஊதுதுளை பெரும்பாலும் ஒரு ஊதுலை தான் எங்களோட பகுதியில் இருக்கிறத கண்டிருக்கிறோம். மாத்தறையில் திக்வலையில் இருக்குது. அதுவும் படம் ஈஸியாக கீறலாம், கொஞ்சம் புள்ளி தரக்கூடியது. அப்போ ஊதுளையை பொறுத்த வரைக்கும் அப்படி எங்களுக்கு இருக்கிற படம் விட நிறைய இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஊதுளைக்குரிய படம். ஒரு ஓட்டை மாதிரி காட்டி மேலுக்கு நிலத்துக்கு மேலாக தண்ணி வாரது ஊதுதுளை. அப்போ இதில் நாங்கள் வேறு தான் கீறணுமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் வேறு கீறலாம். இதில் இருக்குது இந்த குகை இருக்குது, இயற்கை பாலம் இருக்குது, முனை நிலம் இருக்குது. இவையெல்லாம் வந்து இந்த திண்ண உருவங்களாக இருக்குது. கடலின் படிதல் உருவங்கள் என்று பார்த்தோம்னா அடுத்த கட்டம் படிலவங்களை பொறுத்த வரைக்கும் அலை கட்டிய மடை. அப்போ அங்கே அலை வெட்டிய மாதிரி எங்களுக்கு அலை கட்டிய மடை. அப்போ எங்களுக்கு ஈஸி அது அதனை பணம் கீறது. அப்புறம் தொம்போலான்னு சொல்லி ஒன்று இருக்குது. கடலுக்குள்ள ஒரு நிலம் இருக்கும், அது நிலத்தோட தொடர்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு. அடுத்தது மணத்தடை. பொதுவாக மணத்தடையில் இருக்கும் தெரிந்தவுடைய மணத்தடை. இது வந்து மணத்தடை. குடா முகத்துக்கு நேரே மணத்தடை இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா அலை கட்டிய மடை. இது கூழாங்கண்ணாக்கு. இது தொம்போல இந்த இருக்கிற படம் எடுக்கிற இப்போ தீவு இங்கே ஒரு நிலம் இடக்குள்ள மண் வந்து படிஞ்சு இது செய்யறது தொம்போலான்னு சொல்லி. சரியோ? இதே விட எங்களுக்கு இன்னும் பல நிலவரங்கள் இருக்குது. தடைத்தீவுகள், கூழாங்கண்ணாக்குகள், மணல் கடற்கரைகள் இதெல்லாம் இருக்குது. இப்போ வெற்றில வந்து எங்களுக்கு அலைகட்டிய மேடையை தொம்போலாவையும் மணத்தடையை நீங்க கீறது ஈஸி. மூண்டையும் முன்னுக்கு போட்டிருக்கீங்க, அது மூண்டையும் கீர்னாச்சு. சரியோ? அடுத்த பாப்போம். மூன்றாவது மாதிரி வினா. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இந்த டைம் வந்து எங்களுக்கு இது ரிவ்யூ இதுதானே இப்போ கிளாஸ் குயிக்காக போகணும். சுண்ணக்கல் பிரதேச இப்போ நாங்கள் அதை ஆக விளக்கங்களை இதுக்கு கொடுக்க தேவையில்லை. இதுக்குரிய மேலதிகமானதுகள் வந்து என்னுடைய புத்தகத்தில் இருக்குது. அதே போல் ஏற்கனவே நாங்கள் கொண்டு போய் கொண்டு வந்த ரிவிஷன் கிளாஸில் யூடியூப்லேயும் போட்டு வச்சிருக்கிறோம். பார்க்கணும். எந்த டவுட்னா கேளுங்க. சரியோ? அப்போ சுண்ணக்கல் பிரதேச நிறுவனங்கள் காணப்படும் இடங்களில் உலகத்திலிருந்து 2 இடங்களையும் இலங்கையிலிருந்து 2 இடங்களை சொல்லட்டான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சுண்ணக்கல் அல்லது காசித்து நிலவுறவுன்னு சொல்லப்படுறது. இது காஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் செக்குடியரசில் இருக்குது, யுகாடான் தீபகற்பத்தில் இருக்குது. அதே போல நிறைய நாடுகள் உலகத்தில் சீனாவில் இருக்கு. அங்கால ஐரோப்பா கண்டத்துக்குள்ள வர சில நாடுகள், நிறைய நாடுகளுக்குள்ள இந்த சுண்ணக்கல் பிரதேசத்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து குறிப்பாக 2 இடங்களை சொல்றாங்க. கொண்டு வந்து அந்த நிலாவரை கிணறு இருக்கிற பகுதி. இந்த பகுதி என்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதி காடு. அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று, யாழ்ப்பாணம் மாவட்டம். 2வது வந்தங்களுக்கு ரத்னபுரி மாவட்டம். இன்றைக்கு தான் சில பேர் யோசிப்பேர் ரத்னபுரி மாவட்டம் இங்கே இருக்குன்னு சொல்லி.
அப்போ அது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் ரக்குவான்ன்ற ஒரு இடத்துல தான் அந்த குறிப்பிட்ட நில உருவங்கள் இருக்குது. இதுதானே குறிப்பிட்ட நில உருவங்கள் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இது உலகத்தை பொறுத்தவரைக்கும் நான் போட்டிருக்கேன். உலகத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் நிறைய இருக்குது, ஆசியா கண்டத்தில் நிறைய, ஐரோப்பாவில், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அப்படி நிறைய எல்லாம் கிட்டத்தட்ட உலகத்தில் எல்லா இடமும் இந்த சுண்ண பிரதேசங்கள் வந்து காணப்படுது. பொதுவாக நிறைய இடங்கள் அதிலையும் நாங்கள் யுகாடான் தீவு இருப்போம், செக்குடியரசையும் கூடுதலாக டீச்சர்ஸ் கைட்டில் போட்டிருக்கேன், அதை போடுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம், நிலாவரை, புத்தூர் போன்ற பகுதி, அதே போன்று ரத்தினபுரி மாவட்டம் ரக்வானை, அதில் ரக்வானையில் எந்த இடம் என்றால் பவுல் பென, வௌவால் குகைன்னு சொல்றது, பவுல் பென என்ற இடம். சரியோ, பவுல் பென. அந்த இடம் வந்து எப்படி வரும்னா பவுல் பென வானா ஆராய்ச்சி. இதில் டைப் பண்ணலாம் தானே, எத்தனையாவது கேள்வி, 3வது மாதிரி. உலகத்துல வந்து செக்குடியரசு, அடுத்தது யுகாடான் தீபகற்பம், நிறைய நாடுகள் இருக்கு, சீனா அப்படியெல்லாம் வரும். இதுல இருக்கிறது சொல்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ் மாவட்டத்துல புத்தூர் நிலாவரை, அதே போல ரத்னபுரி மாவட்டத்துல ரக்குவானையில பவுல் பென, பவுல் பென இந்த இடத்துல இருக்குது. சரியோ, ரைட். போவோம், முடிக்கணும் கேள்விக்கு. அடுத்த சுண்ணக்கல் உருவாக்கும் செயல்முறை 2 உதாரணங்களும் விளக்கு. அப்போ இதில் வந்து எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் பிரதேச உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 வகையான உருவாக்கம், பௌதீக முறையால் உருவாதல், அதே போன்று சுண்ணக்கல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பௌதிக முறை அல்லது பொறிமுறையால் உருவாதல், ரசாயன முறையால் உருவாதல் என்று சொல்லி 2 வகையாக நாங்கள் சொல்கிறோம். சுண்ணக்கல் உருவாக்கம் பொறிமுறை, அடுத்தது ரசாயன முறை. இந்த 2 வகை எங்களுக்கு சொல்லப்படுது. பொதுவாக பொறிமுறையால் உருவாகிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட, அதாவது உயிரினங்களிலிருந்து உருவாகிறத உயிர்ச்சுவட்டியல் இதுகளை சொல்றாங்க. முறைக்கற் பாறைகள் அப்படிப்பட்டதுகள் எல்லாம், அது ரடையல்கள் எல்லாம் கால்சியம் கலட்டு சேர்ந்து உருவாக்குறது. அதே போல இந்த ரசாயன முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த ரசாயன மூலக்கூறுகளினுடைய மாற்றங்கள் கூட உருவாகுறது. சமுத்திரத்தில் வந்து நீர் ஆவியாகினால் சுண்ணக்கல் அங்கே படியும். நிலப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கல்சியம் கார்பனேட் அதுகளெல்லாம் கூட சேர்ந்ததுக்கு பிறகு நீர் ஆவியாகினதுக்கு பிறகு, நீர் வளைஞ்சதுக்கு பிறகு அது சேர்ந்து திரட்சி அடைக்கும். இப்படிப்பட்டதுகளை தான் உருவாக்கம், ரசாயன முறை உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பௌதிக முறை அல்ல பொறிமுறை உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே உயிர்ச்சுவட்டியல் சார்ந்ததாக இது காணப்படுது. குறிப்பாக இந்த உயிரினங்கள் கூடாக சுண்ணக்கல் உருவாக்கப்படுது. முறைக்க பாறை இனங்கள், நத்தைகள், மீன்கள், வன்கூடுகள், சேதனடையல்கள் இவையெல்லாம் சேர்ந்து இந்த சுண்ணக்கல்லாக மாறுது. அதே நேரம் இரசாயன முறையை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நீரில் இருக்கிற உப்புத்தன்மை அப்படியே மிஞ்சி மற்றது ஆவியாகிறதுக்கு கூடாது, அல்லது வேற வேறு பதார்த்தங்கள் வந்து மாற்றமடைகிறதுக்கு கூடாகவும் திரட்சி அடையக்கூடிய சுண்ணக்கல் பாறை உருவாகுது. சரிதானே, ரைட். அடுத்தது ஏதாவது 3 சுண்ணக்கல் பிரதேச நிலவுருவங்கள் தெரிவு செய்து அவற்றை விளக்கப்படங்களுடன் விளக்கு கேட்டிருக்காங்க. நிறைய நிலவுருவங்கள் இருக்கு காஸ்ட் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும். இந்த லாபீஸ், அதில் பெயர்கள் இல்லாங்க, டொலைன், டொலைன் அல்லது புனற்பள்ளங்கள், போனார் அல்லது அரிப்பு பள்ளம், போல்ஜே, கசுந்துளி வீழ்வு, கசுந்துளி படிவு, கம்ஸ், இப்படி நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னால், இந்த லாபீஸை வந்து எழுதுங்க, மழை நீர் அரித்த பள்ளம்னு சொல்கிறது. அப்போ என்னுடைய புத்தகத்திலையும் இதுகளை பற்றி வடிவா இருக்குது. டொலைன் எழுதுங்க, டொலைன் படியாக கீறலாம், அவசியம் இருக்குது. புனற்பள்ளம்னு சொல்கிறது தமிழில். வாலாஸ்ன்றது எல்லாம் அதுலேருந்து வாரது தான், இந்த போட்டிக்கு இது வாலாஸ், இது போல்ஜி. ஒரு வட்ட வடிவத்தில் இருக்க மாட்டா பள்ளம், அது வாலாஸ். கொஞ்சம் கரடு முரடா கொஞ்சம் இழுபட்ட மாதிரி இருக்க மாட்டா போல்ஜி. நிலத்துக்கு கீழே
ஒன்றுமே இல்லாமல் இது இருக்கும்டா வந்து நாங்கள் குகை அடிச்சிடுவோம். புகையும் எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் பிரதேச உருவங்களாக இருக்கு. அடுத்தது கேட்டீங்க சுண்ணக்கல் பிரதேசம் முக்கியத்துவம் மூன்றை குறிப்பிடுங்க. ஒன்று வந்து எங்களுக்கு பல்வேறுபட்ட முக்கியம் சொல்லலாம். ஒன்று வந்து எங்களுக்கு தரைக்கீழ் நீர் வளத்தை அல்லது தரைக்கீழ் நீரை வந்து சேமிப்பதற்கு உதவுதல், அதை நாங்கள் கொடுக்கலாம். இப்போ மூட்டுக்கள் பிளவுகள் கொண்ட பாறையாக இருக்கும். இப்போ பெய்கின்ற மழை நீர் வந்து வடிஞ்சு போகாமல் நிலத்துக்கு கீழே ஊடுபடிதல் மூலம் சேமிக்கப்படுறதுக்கு அடிப்படையாக அமையுது. அதே போல சுற்றுலாத்துறை சுண்ணக்கல் பிரதேசம் இருக்கிற ஏரியாக்களில் இப்போ நிலாவரைக்கு எப்படின்னா நிலாவரைக்கு போவாங்கன்னு சொன்னால் இந்த சுண்ணக்கல் இதை பார்க்கறதுக்கு இப்போ நாங்களும் 2010 12 ஆண்டுகளில் போனோம் யூனிவர்சிட்டி அலையில். அப்போ பார்க்கறதுக்காக போவாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா அந்த சுண்ணக்கல் பாறைகள் வந்து பொருளாதார ரீதியாக கைத்தொழில் மூலப்பொருளாக உதவுதல், ஸ்ரீமந்த கைத்தொழிலுக்கு மூலப்பொருளாக உதவுது. அப்போ இந்த மூன்று விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அதை சுருக்கமாக விளக்கி விடுவீங்க. அவ்வளவு. ரைட். அடுத்த கேள்வி முக்கியமாக வருகின்ற இன்னொரு கேள்வி, கூடுதலான இதுகள் இருக்கிறது. அப்போ இந்த மூன்று கேள்வியில் ஒன்று வருமா? மூன்று கேள்வியில் ஒரு கேள்வி வரும். இது தவிர மற்ற பகுதிகளும் உங்களுக்கு பார்த்துக்கணும். அதாவது திண்ணல் சம்பந்தம் மூன்று கேள்விகள் முக்கியமாக மூன்றிலே ஏதாவது ஒன்று முக்கியமாக வரலாம் என்று குறிப்பிடப்படுது. அப்போ இது மட்டும்தான் வரும் இடத்துல இருக்கக்கூடாது, வரலாம் என்று சொல்லப்படுது. ரைட். அடுத்த எரிமலைகள் பரம்பி காணப்படும் 4 வலயங்கள். உலகத்தில் எரிமலைகள் பரம்பி காணப்படுற 4 வலயங்கள் எத்தனை? 4வது கேள்வி. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4 வலயம் இருக்குது. பொதுவாக பசிபிக் வலயம், அடுத்தது பசிபிக் வலயம் உண்டு, இரண்டாவது வந்து அத்லாந்திக் சமுத்திர வலயம், மத்திய சமுத்திர வலயம்னு சொல்லப்படுறது. மத்திய வலயமா பசிபிக் சமுத்திர வலயம். மானிட புவியியல் வந்து நாளைக்கு தானா? நாளைக்கு, இன்றைக்கு பகுதி புவியியல் மட்டும். ரைட். அதே போல எங்களுக்கு சமுத்திர வலயம். அடுத்த பார்த்தோம்னால் ஆப்பிரிக்க, கிழக்கு ஆப்பிரிக்க வலயம் அல்ல ஆப்பிரிக்க விசேட வலயம்னு சொல்லுவாங்க. அடுத்தது மத்திய தரைக்கடல் வலயம். அப்ப இந்த 4 வலயங்களும் எங்களுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுது. சரியோ? ரைட். அடுத்தது எரிமலைகள் மூலம் உருவாகும் தள்ளல் நில உருவங்கள் 3 விளக்கப்படங்களின் உதவியுடன் விளக்குக. அடுத்தது தலையீட்டு உருவங்கள் 3 விளக்கப்படங்கள் விளக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் எழுதக்குள்ள விட எழுதக்குள்ள பாருங்க, நான் தள்ளல் உருவங்களை நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று எரிமலை கூம்பு எழுதுங்க. அடுத்தது வந்து கூட்டெரிமலை எழுதுங்க, இலகுவாரிக்கும் படம் நோட்ஸ் எழுதுறதுக்கு. அடுத்தது நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னால் கவச எரிமலை அல்லது லாவா கூம்புன்னு சொல்லியும் போட்டிருக்காங்க இதில். அப்போ அதை எழுதுங்க. அடுத்த எரிமலை மேட்டிலும் எழுதலாம். அப்போ இது சிலதுக்கு நோட்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட, சிலதுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இது இதில் வந்து இதில் 3க்கு இதில் 3 இருக்கும், அந்த 3க்கு எழுது. மற்றதுகள் வந்து எழுதலாம், மற்ற எழுத இல்லாதண்டு இல்லை. மற்றதுகளுக்கு வந்து எங்களுக்கு அந்த விளக்கம் கூட கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு படம் இல்லை. மற்றது ஒரு தனி சும்மா ஒரு படம் கீற கொஞ்சம் கஷ்டம் சிலதுக்கு. இதுகளை வந்து கீறத்துக்கு முயற்சிங்க. இதோட எரிமலை பெருவாய கீறலாம். எரிமலை வாயண்டு கிடக்குது டீச்சர்ஸ் கைட்டில், அது எரிமலை பெருவாயன்னு தான் சொல்கிறது கால்ட்டீர். அது எரிமலை வாய் ஏறி கிரேட்டர் லேக்குன்னு சொல்கிறது. அது பொதுவாக எரிமலை இருக்கிற எல்லாத்துலேயும் பேர். அது மாதிரி தலையீட்டில் உருவங்கள் 3 எழுது கண்டுகொண்டா தலையீட்டில் உருவம் உங்களுக்கு ஈஸி. குத்து தீப்பாறை, கிடை தீப்பாறை, குமிழி தீப்பாறை, ஆழ தீப்பாறை எழுதி விட்டாலே அது 3ல் 4ல் 3 விட்டாலே உங்களுக்கு வந்துடும். சரிதானே? எரிமலை செயற்பாடுகள் மனித நடவடிக்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் 3 விளக்கு. நல்ல தாக்கம் என்ற விஷயம் வந்து நல்லதையும் கொடுக்கலாம், கெட்டதையும் கொடுக்கலாம். ரைட். ஒன்று வந்து நான் கெட்டதை பார்ப்போமே. மனித நடவடிக்கைகளில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துதல். எரிமலை வடிக்குமாக இருந்தால், எரிமலை புகை இருக்குமா இருந்தால் அது கூட பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் மற்றும் சுகாதார பிரச்சனை ஏற்படுத்து. இரண்டாவது சொத்து சேதங்களை ஏற்படுத்து. விவசாய நிலங்கள் அல்லது வீடுகள் அல்லது கைத்தொழிற்சாலைகள் என்று சொன்னால் இந்த எரிமலை குழம்பு படிஞ்சு போகுமா இருந்தால் அவ்வளவு அழிஞ்சிடும்.
சரிதானே? அப்ப அந்த விஷயத்தை நாங்க அதுக்குள்ள சொல்லுவோம். அடுத்தது இந்த காலநிலை மாற்றத்துல வந்து காலநிலை மாற்றத்துக்கூடாக அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்தினுடைய மனித நடவடிக்கைகள் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்று வரக்குள்ள காலநிலை மாற்றத்துக்கூடாக பல்வேறுபட்ட விவசாய நடவடிக்கைகள் போன்றவற்றில் வந்து நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். அது அப்படி நன்மை தீமை என்று பார்த்தால் இப்ப எங்களுக்கு மவுனலோவான்னு சொல்லி எரிமலை அந்த பகுதி, அதாவது மவுனலோவா, அஹ், கியூபா 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 சாரி கியூபாவா, ம், கியூபா இல்ல, மவுனலோவா, கவாய் தீவு சாரி கவாய் தீவு. இப்போ கவாய் தீவை பொறுத்தவரை அது எரிமலை தீவு. அங்கே வந்து அந்த எரிமலை வளமான மண் அண்டபடியாக அந்த எரிமலை சாம்பலோட சேர்ந்து பிறகு மண்ணாயினதபடியாக அது நல்ல போஷணையுடைய மண்ணாக காணப்படுது. அதில் மாறியும் விஷ நடவடிக்கைகளில் காலையில் வந்து செல்வாக்கு செலுத்துறதாகவும் இருக்கு. சரிதானே? அப்போ ஒன்று வந்து நீங்கள் எழுதுவீர்கள் என்னன்னு சொன்னால் உயிரிழப்புகளை ஏற்படுத்துதல், சொத்துக்களுக்கு சொத்துக்களை பாதிப்பு ஏற்படுத்தல். அடுத்தது வந்து நன்மை என்று பார்த்தீர்கள் சொன்னால் வளமான மண்ணாக பயன்படல். அதே மாதிரி காலநிலை மாற்றத்துக்கூடாக பல்வேறுபட்ட அனர்த்தங்களை ஏற்படுத்துதல். அப்படி நாங்க மூன்றை குறிப்பிடலாம். ரைட். அடுத்த கேள்வி வானிலை மற்றும் காலநிலை. அப்ப இது கட்டாயமா வரும் என்று சொல்லப்படுது. இதோட சேர்த்து வேற சில கேள்விகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், அஹ், முக்கியமான எரிமலைகள் எங்க இருக்குன்றும் அதனுடைய நாடுகளும் போட்டிருக்கு. அப்ப இப்படியான கேள்வியும் வரும். இதுக்குள்ள வரக்கூடிய கேள்விகளை பெரும்பாலும் எரிமலை தோற்றம் பரிசோதனை காரணிகள் வரும். அப்ப இதுல 4 கேள்வி நாங்க போடலாம். ஸ்ட்ரக்சருக்கான இவ்வளவும் வரும். சரிதானே? அடுத்தது வானிலை காலநிலை. அப்ப வானிலை என்று சொல்லப்பட குளங்களுக்கு வளிமண்டல நிலைமை தான் ரெண்டும். ஆனால் குறுகிய காலத்துக்குரியது வானிலை, நீண்ட காலத்துக்குரிய ஒரு 30 வருடத்துக்குரியது பொதுவானது வானிலை. இது ரெண்டு தான் வரைவிலக்கணம். இதுல வந்து வேறு ஒன்று ரெண்டு. அடுத்த கெப்பெண்ட காலநிலை பாகுபாட்டை பொறுத்தவரை ஏக்காலையில் உபபிரிவுகளை குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றினுடைய பண்பு விளக்கட்டான். அப்ப ஏக்காலையினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஏஎஃப், ஏஎம், ஏடபிள்யூ என்று சொல்லி 3 பகுதிகளாக இருக்குது. நான் கொஞ்சம் உபயோகப்படுத்துறேன்னா அப்போ 3 பகுதியாக இருக்குது. இது ஏஎஃப் என்ற ஆயின மழைக்காட்டு காலையில் சொல்லப்படுது. பருவக்காற்று காலையில் இது எங்களுக்கு சவண்ணா காலை என்று சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன சொன்னால் ஈர உப ஈர வறண்ட மற்றும் ஈரக்காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்டவழிக்குமே சவண்ணா காலநிலைன்னு சொல்றது இன்னொரு பேர். சரிதானே? அப்ப இதுல வந்து இதனுடைய ஏதாவுன்ற பண்பு இப்போ ஏஎம்ன்ற பண்புன்னு கேட்டாண்டா ஆயிரம் மழைக்காட்டு காலநிலை என்று கேட்டால் அது எங்க இருக்குதுன்ற விஷயத்தை கட்டாயம் சொல்லுங்க. இப்போ ஆசியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்குது. இலங்கை, இந்தியா பருவக்காற்று காலநிலை அனுபவிக்கிற நாடுகள், இந்தோனேஷியா அதெல்லாம். அதே போல இந்த இதனுடைய வெப்பநிலை மழை வீழ்ச்சி எவ்வளோன்றதை சொல்லுங்க. பெரும்பாலும் 2000 2500க்கு மேற்பட்டது தான் ஏ காலநிலை ஒவ்வொன்று. ஏஎம் எல்லாம் கூட ஏஎம் ஏஎஃப்எல். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்கன்னா அங்கே வெப்பநிலை சொல்லுங்க. வெப்பநிலை 27°C இந்த காலப்பகுதியில் வெப்பம் கிடைக்குது என்ற விஷயத்தை சொல்லுங்க. அடுத்தது வந்து மழை வீழ்ச்சி வெப்பநிலைக்கு பிறகு அங்கே இருக்கிற இயற்கை தாவரம் இது எவ்வளவு தான் பண்பு. சரிதானே? அடுத்தது பார்த்துட்டா காலநிலை மாற்றத்தை செல்வாக்கு செலுத்தும் இயற்கை காரணிகள் 3 விளக்கு. அப்போ காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளை நான் கொஞ்சம் விட்ட பெரும்பாலானதுக்கு விடை இருக்கும். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போறேன். சில விஷயத்துக்கு மேலதிகமாக இந்த பேப்பர் கிளாஸ் நடந்ததுக்கு பிறகு சில தனியே ஒரு பெரியமலையை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று நடத்துவேன். அதை ஃபுல்லாக அதில் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஃபுல்லாக விடையோட கிடைக்கும். காலை மாத செல்வாக்கு இயற்கை காரணிகள் 3 விளக்கு. அப்போ நிறைய காரணிகள் இருக்கு. பச்சை வெட்டு விளைவு, மற்ற எரிமலை வெடிப்பு, மற்றது இந்த எல்லினோ லானினா, என்ன இப்படியான விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள சொல்லிக்கொள்ளலாம். அதை கொடுத்து விளக்கி நினைச்சிரு. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு பக்கம் வழிபட விடாங்க கொஞ்சம் போ. அடுத்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்பட இலங்கை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் 3 விளக்கு. அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கொண்டு வரப்போகுது. நீங்க வந்து மாறணும்னு சொல்லி சில விஷயங்களை இங்கே சொல்லப்படுது. மரம் வளர்க்கணும் அது சொல்லி. ஆனால் எங்கடாக்கள் என்ன செய்யற அதுகளில் கவலையிலும் இல்லை. அப்ப இந்த காலை மாற்றம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு அச்சம் வந்து எங்கடாக்கள் கிட்ட இல்லை. இது என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்ற மாதிரி உண்டு.
ரெண்டாவது சில விடயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களோட நாடு வந்து ஒரு பெரிய முன்னேறி அபிவிருத்தி அடைந்த நாடு இல்லை. அதால் சிலதுகளை கட்டுப்படுத்தலாம். உதாரணமாக எங்களுக்கு பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ சில விடயங்களுக்கு நான் கட்டுப்படுத்தல சவால்கள். அடுத்தது வந்து இந்த மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகளில் வந்து மேலதிகமாக மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகளோ அல்லது படி இந்த காலை மரத்துடைய விளைவுகளை பற்றி சொல்லப்பட்டாலும் அது பற்றிய நடவடிக்கைகள் வந்து மந்தகதியிலே இடம்பெறுறதும் இந்த காலை மர கட்டுப்படுத்துற நடவடிக்கைக்கு எதிரான சவால்களாக இருக்குது. மந்தகதியில் ஏற்படுறோம். அப்போ ஒன்று வந்து நாங்கள் விலங்கில் கொள்ளப்படுற நடவடிக்கைகள் ஒன்று வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விழிப்புணர்வின்மை ஒன்று. இரண்டாவது, எங்கள் நாட்டுடைய பொருளாதார நிலைமை காரணமாக அதை நடைமுறைப்படுத்தலாம் இருக்குது. சரி, நிலைமை காரணமாக எங்களுக்கு நடைமுறைப்படுத்த இயலாமல் இருக்குது. மூன்றாவது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த அந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்குது. ஆய்வுகள் இதுகள் ஒன்றும் இல்லாமல் தான் அப்படியே சில விடயங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. குளம் ஒன்று அமைக்கணும்னு சொன்னால் அது எந்த இடத்துல பொறுத்தோம், மண் அப்படி இருக்கணும், மழை எங்கேருந்து தண்ணி கிடைக்கணுன்றெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் நிறைய சவால்கள். அப்படி ஒன்று இல்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது கொண்டு செய்யக்கூடாது. அதுக்கு பின்னால் போகாமல் இருக்கிறது அது ஒரு சவால். அப்போ இந்த கேள்வியும் எங்களுக்கு வருமன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கேள்வி 6வது கேள்விக்கு போவோம். இது வந்து சில வேளைகளில் வரலாம், சில வேளைகளில் அவனு போகலாம். சூழலை பாதுகாக்கிற ஈடுபட்ட 4 நிறுவனங்கள். அப்போ இதில் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. சூழலோட தொடர்புடைய நிறுவனங்கள்: மத்திய சூழல் அதிகார சபை, தேசிய நீர் வள சபை, அதே போன்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம். இதுகளையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. ஏதாவது தெரிவு செய்வது பிரதான நோக்கங்களை விளக்கு. அப்போ நாங்கள் இந்த குறிப்பிட்ட இதில் வந்து இந்த சூழல் தொகுதி அல்ல சூழல் நிறுவனங்களை பொறுத்தவரை என்ன செய்யுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற விடயங்களை நாங்கள் அதுக்குள்ளே சொல்லணும். என்னென்ன செயற்பாடு இப்போ செஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ உதாரணம் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மத்திய சுற்றுலா அதிகார சபை என்றால் அதை இப்போ பிறந்து என்னென்ன செய்யுது, அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்குள்ளே செய்யுது. சிஇஏ சொல்லப்படுகிற இந்த இஐஏ சொல்லப்படுகின்ற சூழல் தாக்க மதிப்பீடை வந்து மேற்கொள்ளுது. அப்போ இதெல்லாம் அதனுடைய நடவடிக்கை. இதுகளை நாங்கள் சொல்லுவோம். சூழல் பேணி பாதுகாக்கும் சூழல் நிறுவனங்கள் தமது நோக்கங்களை நிறைவேற்றும் போது எதிர்கொள்ளும் 3 பிரச்சனைகள். அப்போ இப்போதைய கொஞ்சம் குறைவு. முதல்ல வந்து லஞ்ச ஊழல் காணப்படுறது உண்டு. பொதுமக்கள் வந்து ஒத்துழையாமை 2வது. 3வது என்னன்னு சொன்னால் அந்த வளத்தட்டுப்பாட்டுக்கு மாற்று வழிகள் இல்லாமல் இருக்கிறது. மாற்று வழிகள் என்றால் இப்போ மரங்களை வெட்டுறதை விட விறகை விட நீங்கள் வேறு வழியில் நீங்கள் செய்யலாம்னுக்குள்ள கேஸ் அப்படிப்பட்ட வறுமை நிலைமையும் வந்து அதுக்குள்ளே இவ்வளோ வரைக்கும். அப்போ சில பேர் கேஸ் அதை வண்டைக்கும் பிறகுதான். அப்போ அதை செய்து கொள்ள இயலாது. அடுத்த இலங்கை சூழலை பேணி பாதுகாப்பை போதுமான அளவு கவனம் செலுத்தப்படாமை காரணமாக ஏற்பட்டுள்ள விளைவுகள். இந்த கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா சூழலை பேணி பாதுகாக்கத்தோட நடக்கிற விளைவுகள் என்னென்னா நீர் பற்றாக்குறை ஏற்படுத்து, அனர்த்தங்கள் அல்லது வெப்பநிலை பாதிப்புகளை ஏற்படுத்து. இதுல கவனம் எடுக்காம விட்டோம்னா நடக்கும், அனர்த்தங்கள் ஏற்படும். சரிதானே? அப்ப இந்த கேள்விகள் சில வழிகளில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு வந்ததாவது இந்த இந்த 6வது கேள்விக்கு நீங்கள் கூடுதலாக டீச்சர்ஸ் கைட்ட பாருங்க. அதுக்குரிய நோட்ஸ் சிலதுகளை நான் குரூப்பில் போட்டு விடுவேன். சரியோ? குரூப்பில் சிலதுக்கு போட்டு விடுவேன், சிலதுகளை வந்து இதில் போட்டுருவோம் போஸ்ட்டில். சில இந்த மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து போஸ்ட்டில் உங்களுக்கு போடுவோம் பெரும்பாலுமா. அதாவது எங்களோட அந்த யூனிட் இந்த எக்ஸாம் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாக்களுக்கு போஸ்ட்டில் போட்டு விடுவேன் இந்த ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாம். இதில் கொஞ்சம் ரிவிஷன் இருக்குது, உங்களுக்கு உதவியாக இருக்குது. ரைட். அடுத்த இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம் என்றால் இடர் ஆகிய 2 பதங்களையும் விளக்குன்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ இது உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்டில் வந்து இலகுவாக இருக்குது. அதே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன, இயற்கை இடர் என்றால் என்ன.
பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நாங்கள் இடரென்று சொல்கிறோம். பாதிப்பு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் ஏற்படக்கூட அல்லது ஏற்பட்ட நிலைமை வந்து அனர்த்தம்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஏற்பட்ட நிலைமைக்கு தோற்றுவிக்கிற அல்லது கொண்டு போகிற ஒன்றாக வல்னரபிலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது நலிவுறு நிலை காணப்படும். இப்போ வெள்ளம் பெருகுது, அந்த வெள்ளம் பாற ஏரியாவுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் அது அனர்த்தமாக மாறும். இல்லாமல் நாங்கள் அந்த ஏரியாவுக்குள்ள இல்லாமல் வேறு இடத்துல காட்டில் வெள்ளம் பெறக்குள்ள அது அனர்த்தம் இல்லாத இடம். குடியிருப்பு பகுதிக்குள்ளார அந்த வெள்ள தண்ணி போகக்குள்ள அது அனர்த்தம். சரிதானே? அனர்த்தங்கள் அதிகரிப்பை செல்வாக்கு செலுத்துகின்ற மானிட காரணிகள் கொண்டு முறையற்ற நிலப்பயன்பாடு, கட்டட நிர்மாணிப்பு, கைத்தொழில் மயமாக்கம், காடழிப்பு, இதெல்லாம் வரும் எங்களுக்கு. சரியோ? அப்போ இதுகள் டீச்சர்ஸ் கைட்லேயே இருக்குது, அப்படியே நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்த அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தில் காணப்படுகின்ற 3 கட்டங்களை விளக்க சொல்லி 4 வட்டங்கள் இருக்குது. அதில் 3 கட்டங்களை தான் விளக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று இழிவளவாக்கல், முன்னாயத்தம், துலங்கல், அடுத்தது வளமைக்கு கொண்டு வருதல். இந்த 4 இருக்குது. அப்போ இழிவளவாக்களுக்கு என்ன வரும், இழிவளவாக்கல் கட்டுப்படுத்த, முன்னாயத்துக்குள்ள என்ன வரும் என்று சொல்லி ஒன்றையும் பற்றி போடப்பட்டிருக்கு. அதை நாங்கள் எழுதுவோம். அடுத்த இயற்கையான தங்களின் தாக்கத்தினை குறைப்பது இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் விளக்கு. நீர்ப்பாசன குளங்களை கட்டுதல் ஒன்று. காடழிப்பை தடை செய்தல், காடழிக்கிற சட்டங்களை வலுப்படுத்துதல். விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல் பாடசாலைகள் மட்டத்தில், கிராம மட்டத்தில். இப்போ காடழிப்பை பற்றி அது இந்த என்ன அனர்த்தங்கள் ஏற்படுறதை பற்றி அனர்த்த முகாமைத்துவ குழு அப்படியான விடயங்கள் கூட ஆச்சு. அப்போ அரசாங்க தலைமைகள் நடவடிக்கை உண்டு. நாங்கள் எல்லாம் இந்த அனர்த்தங்களோட தொடர்புடைய சில விடயங்களை குறைக்கிறதுக்காக டிஸ்கஷன், கலந்துரையாடல்களை மேற்கொண்டு முடிவெடுக்கிறது. இப்போ யானை தாக்கம் சொன்னால் அந்த யானைகளுக்கு என்ன செய்யணும், அப்போ அவற்றுக்கு இப்போ யானை வேலி போடுறது அல்லது யானைகளை வந்து சரணாலயத்தில் வைக்கிறது, இந்த மாதிரி விடயம். இளைஞர் சனத்தை மேற்கொள்ளப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த பாடசாலை மட்டத்தில் அப்படி இப்படியெல்லாம் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அனர்த்தம்ன்ற ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கு. அடுத்த 8வது வினா, இதுக்கும் சில வழிகளை வரும் என்று எதிர்பார்க்கப்படும். தொகுதி என்றால் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளும் அவற்றுக்கிடையான இடைத்தொடர்புகளையும் கொண்ட விடயங்களை நாங்கள் தொகுதி என்று சொல்லி சொல்லுவோம். புவியும் ஒரு தொகுதி என்றால் நீர்க்கோளம், நிலக்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் ஆகிய 4 ஆலையும் உருவாக்கப்பட்டபடியால் அதுக்கு ஒரு தொகுதி என்று சொல்றோம். இப்போ தொகுதிகள வகைகள் குறிப்பிட்டு விளக்கண்டு கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மூடிய தொகுதி, திறந்த தொகுதி, தனித்தொகுதி என்று சொல்லி நாங்கள் இதை 3ஆக பிரிக்கிறோம். டீச்சர்ஸ் கைட்லேயே அது இருக்குது. அது நான் வந்து கூடாதுகளை இதனால சில விடயங்கள் டீச்சர்ஸ் கைட்டை பார்த்துக்கொள்ளலாம், அதில் இருக்குது. அல்லது என்னுடைய புத்தகத்திலேயும் இருக்கு. சரிதானே? அப்போ எங்களுக்கு 3 வகை பிரிவு. தனித்தொகுதி என்று பார்த்தோம்னு சொன்னால் பதார்த்தங்களையும் சக்தியையும் வந்து தானே உற்பத்தி செய்து வருது. ஞாயிற்று தொகுதி, தனித்தொகுதி. வெளியிலேருந்து ஒன்று வாங்குறல்ல மாதிரியானது. அடுத்தது அதுக்கு உதாரணம் ஞாயிற்று தொகுதி. அடுத்தது மூடிய தொகுதி, சக்தியை மட்டும் வெளியிருந்து எடுக்கிற, மற்ற எல்லாம் மூடி இருக்கும், க்ளோஸ் பண்ணி இருக்கும். வீட்டில் அடுப்பு எல்லாம் இருக்கும், கரண்டிய அல்லது வேற ஒரு சாமான பக்கத்து வீட்டாக்கிட்ட வாங்கி எடுக்கிற மாதிரி. அடுத்த திறந்த தொகுதி என்றால் இது ரெண்டும் வந்து போகலாம், வரலாம். மூடிய தொகுதிக்கு உதாரணம் புவித்தொகுதி. ஏனென்றால் இந்த பதார்த்தங்கள் இதுகளை பொறுத்த வரைக்கும், மூடிய தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சக்தியை மட்டும் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளும், சூரிய சக்தியை பெற்றுக்கொள்ளும், மற்றும்படி எல்லாம் தனக்குள்ளே ஹோல்ட் பண்ணும். திறந்த தொகுதி இங்கிருந்து கொடுப்பாரு, அங்கிருந்து எடுப்பாங்க. திறந்த தொகுதி 3ஆக பிரிக்கப்படுது. அடுத்த இந்த நீரியல் வட்டத்தினுடைய பிரதான செயல்முறைகளை இப்போ நீரியல் தொடர்பாக ஒரு கேள்வி வரும்படி சொல்லப்படுது. இப்போ நான் இதோட சேர்த்து போட்டிங்க, சில வேளை கேள்வி வரல. அப்போ நீரியல் வட்டத்தில் 4 பிரதான செயல்முறைகள் இருக்குது. என்ன? ஆவியாதல், ஒடுங்குதல், படிவு வீழ்ச்சி, கழுவுநீர் ஓட்டம். அவ இதை பொறுத்து இந்த 4 விடயத்தையும் பற்றி
சுருக்கமாக நாங்கள் எழுதினோம்னா சரி. இப்போ ஆவியாதல் என்று உதாரணம் சொன்னா, ஆவியாதலை பொறுத்தவரை அஹ், நீர்நிலைகள்ல இருந்தும் தாவர விலங்குகள்ல இருந்தும் நீரானது மேல் செல்லுதல் ஆவியாதல் எனப்படும். அப்போ எங்களுக்கு அதில் அது கொண்டு சொல்லு. அதே மாதிரி ஒடுங்குதல். அடுத்தது கழுவு நீரோட்டம். அடுத்தது எங்களுக்கு படிவு வீழ்ச்சி. படம் வரைந்து அப்படி கேட்டீங்க. அப்போ இதை ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் விஷயம். இலங்கை தரைக்கீழ் நீருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மாநடவடிக்கைகள் 3 விளக்கு. ஒன்று தரைக்கீழ் நீர் குறையறதுக்கு காரணமாக இருக்கிறது. மிதமிஞ்சிய நீரில் நீரிழுப்பு உண்டு. தண்ணியை கூட மேக்சிமம் எடுக்கக்குள்ள அது உவர்த்தன்மையாக மாறும். ரெண்டாவது, இந்த கழிவுகளை அல்லது அஹ், கழிவுகளை தரைக்கீழ் நீர் இருக்கிற பகுதிகளில் கொட்டப்படுறது அல்லது டம் பண்ணப்படுறது, புதைக்கப்படுறது. அதுக்கும் தரைக்கீழ் நீர் மாசுறதுக்கு வழி. அடுத்தது, சன நெருக்கடியும் இந்த மலைசல கூடங்கள் அமைக்கப்பட்டது தரைக்கீழ் நீர் மாசுறதுக்கு ஒரு வழி. சரியோ, ரைட். அப்போ அந்த வகையில் இந்த அஹ், பௌதிக புவியியல் தொடர்பான கருத்தரங்கில் நாங்கள் இவ்வளோத்தையும் பார்த்துருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறார்கள்? ஓ, அகழ்வு நடவடிக்கையும் வருமா? அகழ்வு நடவடிக்கையும் வரும். இந்த இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. அடுத்த கிளாஸில் அந்த கிளியரையும் பண்ணிவிட்டு மானிடப்புவியலுக்கு போவோம். சரிதானே? இப்போ சில பேர் டைம் எங்களுக்கு 9க்கு வேறு கிளாஸ் இருக்குன்னு போட்டிருந்தீங்க மெசேஜ். அப்போ நான் அந்த ரெக்கார்டிங் போடுவேன். இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். மேலதிகமான விளக்கத்தை நான் குரூப்பில் போட்டுக்கொள்கிறேன். சந்தேகம் இல்லையா குரூப்பில் போடுங்க. சரியோ, ரைட். இது சந்தேகம் இருந்தால் அதில் குரூப்பில் போடுங்க, வாய்ஸில் போடுங்க, குரூப்பில் போடுங்க. குரூப்பில் சிக்கல் என்றால் எனக்கு தனியே போடுங்க.